என்னங்க வந்ததும் வராதுமா எங்க போறீங்க? நான் எங்கேயோ போவேன். அதை கேட்க நீ யார்? நான் உங்க மனைவி. மனைவின்னு சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? புருஷனுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இன்னும் எப்படி மனைவின்னு சொல்லிக்கிறேன்? நமக்குள்ள இருந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ முடியாது. என்னங்க என்ன ஒதுக்கிட்டு போற அளவுக்கு நான் என்ன ஒழுக்கம் கிட்ட போயிட்டேன்? நீ ஒழுக்கம் கட்டவே இல்லதான். ஆனா நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத. இனிமேல் உங்களோட நான் வாழ்ந்தேன்னா என்னை யாரும் மனுஷனா மதிக்க மாட்டான். நான் செஞ்ச தப்பு தாங்க. ஆனா அதனால அவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு வரணும் அப்ப எனக்கு தெரியாம போச்சுங்க. தெரியாம போச்சு. ஏ மல்லிகா, தெரியாம விட்டுட்டேன் உயிரை. அது திரும்புவான வராது. போனது போனதுதான். இப்ப ஒரு வக்கீல பார்த்து விவாகரத்து வாங்கிட்டு உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்சம் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க மனைவிக்கு வழி சொல்லிட்டீங்க. ஆனா உங்க மகளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? தாய் சாப்பிடுற மருந்து குழந்தைய குணப்படுத்தும். அதே போல தாய்க்கு கொடுக்கிற விஷயம் குழந்தையும் கொண்டுடுங்க. என்ன ஒதுக்கி வைக்கிற சாக்கல குழந்தைய ஒதுக்கி வச்சிடாதீங்க. குழந்தை பத்தி நீ கவலைப்படாத. அவளை நான் காப்பாத்துறேன். அது உங்களால நிச்சயமா முடியாது. நாளைக்கு அவ வளர்ந்து நிற்கும் போது வந்து பாக்குறவங்கள தாயார் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தாலையை கைக்கு கொடுத்து போயிட்டான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுங்க. ஆசையா தீபான்னு பேர் வச்சுக்க. அது எரிய விடாம நீங்களே அணைச்சிடாதீங்க. இந்த குழந்தைக்காகவாது என் குற்றத்தை பண்ணுச்சு. நீங்க என்னோட சேர்ந்து வாழணுங்க. பிள்ளைய கிள்ளி விட்டு அதை காட்டி பிச்சை இருக்கிற தெருவுல தான் பார்த்திருக்கிறேன். இப்ப வீட்டிலேயே பாக்குறேன். ஆல் ரைட். என் பெண்ணுடைய வாழ்க்கைக்காவது நான் கூட வாழறேன். ஆனா கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன் நினைக்காத. என்னைக்கு தீபாவோட கல்யாணம் நடந்து முடியுதோ அன்னைக்கே நம்ம உறவு முறிஞ்சிடும். இதுக்கு சம்மதம் நான் சொல்லு. அது வரைக்கும் சகிச்சுட்டு உங்களோட வாழ்ந்து தொலைக்கிறேன். என் மக வாழ போகும்போது என் வாழ்க்கை போயிடுமா? ஆமா, கொலை குற்றவாளி கர்ப்பிணியா இருந்தா அவ குழந்தைக்காக தண்டனை தள்ளி போடுறதில்ல. அது மாதிரி இப்ப தண்டனையை தள்ளித்தான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், அவளுக்கு வயசு வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம பிரிய போறோம்ன்றது எந்த காரணத்தை முன்னிட்டு அவளுக்கு தெரியக்கூடாது. இல்லைங்க, யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னா போதாது. இந்த குழந்தை தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ரங்கம்.
வெள்ளக்கார முதலாளிக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது முடியற வரைக்கும் ஐயா முன்னாடி யாரும் போகப்படாது. ஏன் அப்படி? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சாதாரண நிலையில இருக்கிற போது அந்த வெள்ளக்காரர் இந்த நாட்டை விட்டு போற போது அவருடைய சொத்தையெல்லாம் ஐயா பேருக்கு எழுதி வச்சு பெரிய பணக்காரர் ஆக்கி போட்டாரு. அந்த நன்றியோட அவர் முகத்துலதான் எந்திரிச்ச உடனே விழிக்கிறது. அதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும். நேரம் ஆயிடுச்சு. அஜிஜோ, ஏன் அப்படி பறக்குற? 7:09 ராவு காலம். இந்த நேரத்துல அவரை சிந்திச்சா ஏதாவது சிக்கல் வந்துருமே. ராவு காலத்துல எனக்கு அதிக நம்பிக்கை. மணிக்கம், நல்ல வேலை 7:30 ஆகல. மணிக்கம், என்னதுமா? இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே, சம்பளத்தோட போனஸ் வரப்போகுது. என்ன செய்ய போற? என் பொண்டாட்டி கண்ணம்மா கழுத்துக்கு செயின் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க போறியா? பட பிழைக்க தெரியாதவனே. அதை விட அந்த பணத்தை பேங்க்ல போடு. அவங்க தான் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுப்பாங்க. பொண்டாட்டி நம்புனா பின்னால் அவஸ்தை தான். நான் அனுபவிச்சு சொல்றேன். தீபா எழுந்துட்டாளா? காலையில எழுந்து படிக்கிற ரூமுக்குள்ள போன குழந்தை இன்னும் திரும்பி வரலீங்க. ஏதாவது ஹோம்ஒர்க் செய்துட்டு இருப்பா. நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. தீபாம்மா, வா கண்ணம்மா. இவ்வளவு நாளா நான் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? இத்தனை நாளா பிராஹுக்க நானே போட்டுட்டு இருக்கேன். அது என்ன தப்பு? தப்புதான். அத யாராவது தான் போட்டு விடணும் அப்படின்னு யார் சொன்னா? அதோ அந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. சரிதான். ஐயா ஹோம் ஒர்க் இதுதானா? இத பாருமா, அதையெல்லாம் நீ படிக்க கூடாதும்மா. ஐயா கூப்பிடாரு, போம்மா. தீபா, இன்னைக்கு 1ஆம் தேதி. இந்த பாய் பண்ணி வாங்கிக்க. எவ்வளவு தர போறீங்க? போன மாசம் ஏத்த, அது உனக்கு போதல. ஆமா டாடி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மாச கடைசியில என் கோட் பாக்கெட்ல இருந்து பணம் எல்லாம் காணாம போச்சுல, அதுல இருந்தா கண்டுபிடிச்சேன். அதனால 300 ரூபாய் வாங்கிக்க. தேங்க்யூ டாடி. தீபா, என்ன டாடி? இந்த 150 ரூபாய் உங்க அம்மாட்ட கொடுத்து. எனக்கே 300 ரூபாய் தரீங்க, அம்மாவுக்கு 150ன்னா எப்படி போதும் டாடி? அவளுக்கு நிர்ணயமான தொகை அவ்வளவுதான். இந்த கொண்டு கொடு. ஹலோ, நான் தான் தங்கதுரை பேசுறேன். இந்த மாசம் உனக்கு சேர வேண்டியது தீபா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். வாங்கிக்க. என்னது? மாசம் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஜீவனாம்ச பணம். ஏம்மா என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. கடுமையான வார்த்தைகளை கேட்கும் போது யாரோ என்ன சாட்டையால அடிக்கிற மாதிரி ஒரு பிரமம். மம்மி, அப்பா 150 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. இந்த பணம் உனக்கு எப்படி போதும்? நீ ஏமா கூட கேட்க கூடாது? கொடுக்கறதே நிறுத்தணும்னு நான் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிறேன். நீ வேற கூட கேட்க சொல்ல. இந்த பணம் செலவு பண்ண போறது இல்லம்மா. ஹாய், எங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அஃபினிட்டி. அப்பா செலவுக்கு பணம் கொடுத்தா கூட அம்மா செலவழிக்கிறது இல்ல. அப்பா அம்மான்னா இப்படித்தான் ஒத்துமையா இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் என்ன? சிற்பிகளின் சிலைகளுக்கே சவால் விடக்கூடிய சிங்காரமான கால்களுக்கு நீ சொந்தக்காரி ஆயிடுவ. Not like that. Lean back. That's good. Hello. எத்தனாவது சிட்டிங்? 12th sitting சார். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல ஷேப் வந்துடும். அப்புறம் பாக்குற இளைஞர்களுக்கெல்லாம் இவ பெரிய சோதனை ஆயிடுவா. அம்மா, யாருமா நீங்க? என்ன வேணும்? நம்ம தொழில் வீட்டு வேலை, சமையல் பண்றது, பாத்திரம் துலக்கிறது, புள்ள குட்டிகளை பாத்துக்கிறது எல்லாம் கரெக்டா பாத்துக்குவேன். அம்மா கிட்ட ஏதாவது வேலை, உள்ள மாஸ்டர் இருக்காரு, போய் பாருங்க. ஐயா கிட்ட தானே? ஹலோ, உட்காரு. பரவாயில்லைங்க, நான் இதே நிக்கிறேன். நான் வந்தவங்களை நிக்க வச்சு பேசி பழக்கங்களே. நானும் வந்த இடத்துல உட்கார பழக்கம் இல்லைங்க. சில நம்பாட்டிங்க இருக்காங்க, வந்த உடனே மரியாதை இல்லாம உட்கார்ந்துருவானுங்க. நான் அப்படியெல்லாம் செய்யறது. அப்படியா? ஐஸ் ஓகே, மூக்கு ஓகே, லிப்ஸ் கூட ஓகே. இந்த ஐப்ரோஸ் மாத்திரம் கொஞ்சம் தூக்கி விடும். எனக்கு கூட ஆசைதாங்க. ஆனா போற இடத்துல
தப்பா நினைச்சுக்குவாங்களே தான் எழுதுறது இல்ல. நீங்க சொன்னா நான் எழுதிக்கிறேன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடலாம். இந்த உதவி சாயங்களா அது மட்டும் வேண்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஓவர். யார் சொன்ன? நான் சொன்னேன் உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு சொல்லுங்க. உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் தடியா இருக்கீங்க. இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய மெஷர்மெண்ட் 36, 24, 36. கொஞ்சம் எப்படி வரீங்களா? இப்படி சொல்லுங்க. Hands up. கை மேல. என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க. Up, down, 6, 24, down, 36. இதுக்காக மெஷர் பண்ண போறேன். எதுக்கு? என்னுடைய தொழில். ஐயா என் தொழில் வேலைங்க. நான் வீட்டு வேலை பாக்குறவன். நீங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பாத்த கைத்து போட்டு எடுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க? எடுங்க. இத முன்னாடியே சொல்லிருக்கூடாது. நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? சொந்த ஊர் அது. மெட்ராஸை நம்பதாங்க. வண்ணாரப்பேட்டை. எங்க வீட்டுல ஒரு வேலை காலி இருக்கு, ஆனா அது உனக்கு கிடைக்காது. ஏங்க? எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்ட பைத்தியங்கள். அவங்க ஊர்ல இருந்து தான் வேலைக்காரி வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீயோ வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையா இருந்தா என்ன? அட நீங்க ஒண்ணு. நான் பார்க்காத ஊருங்களா? நீங்க அட்ரஸ கொடுங்க, நான் சமாளிக்கிறேன். என்னங்க உங்க சித்தப்பா மகன் தண்டபாணிக்கு இந்த வீட்டுல ரொம்பதான் இடம் கொடுத்துட்டீங்க. தஞ்சாவூர் காரணங்களே எப்பவும் தகராறு தான் பண்ணுவானுங்க. என்ன சொல்றான்? நம்ம பசுமாடு வாங்கணும்னு முடிவு பண்ணோம்ல, அவரு தஞ்சாவூர் பசுமாடு தான் வாங்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. தஞ்சாவூர் மாடே ஒத்த கால்ல தாண்டி நிக்கும். இந்த கோயம்புத்தூர் கோதண்டம் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து காங்கேய பசுதான் இந்த வீட்டுல வந்து நிக்கணும் சொல்லி போட்டேன். இந்த மதுரைக்காரு மரகத உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து மேலூர் பசுமாடு தான் இங்க வந்து நிக்கும். நம்பிட்டேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்ட பார், என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கிறேன். அதுக்கும் எங்க பக்கத்து திண்டுக்கல் செருப்பு நல்லாவே இருக்குங்க. எங்க ஊர் கோயம்புத்தூர் செருப்பால தான் அடிச்சுப்பேன். நீ யாரு கேட்கறதுக்கு? ஐயா, பேச்சு பட்டுமாட்டுல ஆரம்பிச்சு செருப்புல வந்து முடிஞ்சிருக்குது. இந்த கோயம்புத்தூர் மதுரை புத்தியே இவ்வளவுதான் இது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்னடா உன் அதிகாரம் இங்க தூள் பறக்குது. இந்த முந்திரி கொட்ட வேலை எல்லாம் இங்க நடக்காது. கோயம்புத்தூர் மாடு தான் இங்க வந்து நிக்கும் சொல்லி போட்டேன். இந்த வீட்டுல இன்னொரு கோயம்புத்தூர் மாடு எதுக்கு? அதான் நீங்க ஒருத்தர் இருக்கீங்களா, போதாத? பாத்தீங்களா? சொந்த தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஒண்ணு விட்டு தம்பிக்கு ரொம்ப நேரம் கொடுத்துட்டீங்க. ஏண்டா தஞ்சாவூரா, மதுரகாரியை நிக்க வச்சுக்கிட்டு என்ன மாடுகடுன்னு அவமரியாதையா பேசுறியா? பின்ன என்ன பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்க, பொறுத்துக்கிறேன். என் தஞ்சாவூர் மாவட்டத்தை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். ஏன் வெட்டி பேச்சு? கோயம்புத்தூர் மாட்டுக்கு இப்பவே நான் தந்தி கொடுக்க போறேன். மதுரை மாட்டோட ட்ரங்கால்ல பேசுறேன். தஞ்சாவூர் மாட்டை நேர போய் பார்த்து பேசி தாஜா பண்ணி கூட்டு வந்து என்னடா இது? வீட்டுல மஞ்சாலே காணா. மதுரை நாங்க, கோயம்புத்தூர் நாங்க, தஞ்சாவூர் நாங்க. ஐயன் ஜினோனுக்கு இது அர்ஜென்ட் சென்ட் காங்கேயம் கவ். ஐயா அப்படி யாரு நீயே? கோயம்புத்தூர். ஐயா கும்பிடுறானுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கானுங்க. நம்ம ஊரு. ஏமணி, நம்ம ஊர் பசுவை பத்தி என்ன நினைக்கிற நீ? ஐயோ நம்ம ஊர் பசு மாட்டுக்கு என்னங்க, 4 காலு, ஒரு வாலு, 2 கொம்பு. வேற எந்த ஒரு பசுக்கும் இதெல்லாம் இருக்குது? இந்த பாயிண்ட் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா இந்த தஞ்சாவூரிய மதுரையை உடைச்சு போட்டிருப்பேன் நானு. அது யார் இந்த தஞ்சாவூர் மதுரை? தஞ்சாவூர் என்ற சித்தப்பா மகன், மதுரை என்ற பொண்டாட்டி. ஆமா, நீ எங்க வந்த? நம்ம வீட்டுல ஒரு வேலை காலியா இருக்குதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் பொண்ணை வேலைக்கு வச்சுட்டா நமக்கும் ஒரு பக்கபலமா தான் இருக்கும். ஆனா உன்னை நான் வேலைக்கு வச்சுட்டா இந்த மதுரையும் தஞ்சாவூரும் ஏக தகராறு பண்ணுமே. ஐயா அதுக்கு என்னங்க, நான் பல ஊர் தண்ணி குடிச்சவளுங்க, எல்லா பாஷையும் எனக்கு சரசமா வரும். அவங்கவுங்க கிட்ட அவங்கவுங்க ஊருன்னு சொல்லி ஒட்டிக்குவேனுங்க. பல ஊருக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தா தகராறுதாங்க. அதை ஏன் கேட்கிற? ஒரு பசுமாடு வாங்குற விஷயத்துல இங்க வெட்டு குத்தே உழம் போறது. அங்க பாரு, மதுரைக்காரி மேலூர் மாடு போகணும்னு டங்கால போடுறான். தஞ்சாவூருக்காரன் நேரடியா போய் மாடு பிடிக்க போறேன்னு சொல்றான். கோயம்புத்தூர் தோத்து போச்சு, தூக்குவேன். ஐயா நீங்க கவலையே படாதீங்க. காங்கேயத்து மாட்டை கொண்டாந்து இந்த வீட்டுல கட்டல, நான் கோயம்புத்தூர்காரி இல்லைங்க. ஹலோ அம்மா, கும்பிடுறேன். ஆத்தா நீ யாரு? நான் மருதையில இருந்து வந்திருக்கிறேன். அட அம்மூர் புள்ள, எங்க வந்த? அம்மா வீட்டுல ஒரு வேலை காரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்தேன்? ஒரு கோயம்புத்தூர்காரங்க வீட்டுல வேலை பார்த்தேன். அந்த வீட்டுக்காரன் என்ன ஒண்ணு, உன் கைய பிடிச்சு வச்சுட்டானா? நீங்க ஒண்ணு நம்ம ஊரையில பிடிச்சு எடுத்துட்டேன். அவ கோயம்புத்தூர்கார பொம்பளை எல்லாம் உழப்பாளிகளாம், நம்ம மதுரைக்காரிகள்லாம் மேனாமினிக்கியா. அட உங்களை பார்த்தா மேனாமினிக்கின்னா நீ சும்மா விட்ட? சும்மா விடுவாள் அந்த மருதக்காரி? விட்டேன் ஒரு அரை அம்பிடுத்தேன். 2 கடவா பொண்ணு கீழே விழுந்துருச்சு. தப்பாசு, மதுரை மரத்தை நீ காப்பாத்திட்ட. இந்த வீட்டுக்கு ஏற்ற வேலைக்காரி நீதான். ஆனா ஒண்ணு, எங்க வீட்டுக்காரரும் கோயம்புத்தூர் தான். ஏதாவது எசை விசுகா நடந்துகிட்டா கூட அவங்க கடவா பல்ல கை கிடாதே.
அவங்க மூஞ்சில ஒழுங்கா இருக்கிறது அந்த கடவா பல்லு ஒண்ணுதான். ஏன் மிச்ச பல்லையெல்லாம் நீங்க தட்டி புட்டீங்களா? நம்ம ஊர் பசுமாட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ஊர் பசுமாட்டுக்கு என்னத்த 4 காலு 1 வாலு 2 கொம்பு, வேற எந்த ஒரு பசுக்கு இதெல்லாம் இருக்கு? இது அந்த தஞ்சாவூர்காரருக்கு தெரியலையே. அடியாத்தே, இவங்க தஞ்சாவூர்காரவங்கள கொடுமை சொல்ல வேண்டாம். என்ன அற்புதமா பாடுறீங்க. ஜிஎன்பி உங்ககிட்ட என்ன செய்ய முடியும்? நீ யாரு, தஞ்சாவூர்காரியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சங்கீதத்தை ரசிக்கிற, சபாஷ் போடுற, மத்த ஊர்ல தான் ஞான சூன்யமாச்சேன். நான் தஞ்சாவூர்காரியே. நான் மாயவரத்துக்கு பக்கத்துல வரலாறு பாருங்க, அதாங்க நம்ம சொந்த ஊரு. நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன். பாத்தியா, மெட்ராஸ் சங்கீதம். சித்தப்பா, உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை தெரியுமா? எனக்கு அம்மாப்பேட்டை தான் தெரியும். மாயவரத்து பக்கத்துல இருக்குது. இது மாயவரத்து பக்கத்துல இருக்கு இல்லைங்க கொரநாடு. அத பத்தி ஏதோ சொல்லிட்டு போறாருங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? நம்ம வீட்டுல ஒரு வேலை காலியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் தஞ்சாவூர்காரவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஐயாவை கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தஞ்சாவூர் தண்டமானி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கழுத நுழையிறதா இருந்தாலும் அது தஞ்சாவூர் கழுதையாத்தான் இருக்க முடியும். நீ வந்திருக்க, சரியா போச்சு. இப்ப என் கட்சி பேசுவியா நீ? நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லா கட்சியும் பேசுவேன். தஞ்சாவூர்காரங்க கிட்டே தானே ரொம்ப. சரி, பரவாயில்ல. இங்க ஒரு பசுமாடு வாங்கணும். அது தஞ்சாவூர் மாடு வராட்டி எனக்கு கவலை இல்லை. கோயம்புத்தூர் மாடோ மதுரை மாடோ இங்க வந்துடக்கூடாது. அதுக்கு வழி பண்ணுவியா? அவ்வளவுதானே. மாட்டுப்பாலே வேண்டாங்க. இந்தாங்க 500 ரூபாய் இருக்கு. 500? அப்ப நாங்க வர்றோம்மா. அவங்க 200 ரூபாய் தானே கேட்டாங்க, நீ எதுக்கு 500 ரூபாய் கொடுத்த? காவல்காரனுடைய சம்பளத்துல கருமித்தனம் பண்ணா களவு அதிகமாயிடும். அவங்க என்ன காவல் காத்தாங்க? என்னத்தான், போன மாசம் என்ன ஒருத்தன் ஊட்டிக்கு கூட்டிட்டு போனானே, அவன் ஹோட்டல்ல தூக்கு போட்டு தொங்குனான் தெரியுமா? ஆமா, அவன் தற்கொலை செய்துட்டு தான் சொன்னேன். பேப்பர்ல கூட அப்படித்தானே போட்டிருந்தான். அதுதான் இல்ல, எனக்கு 2000 வரையும் சொன்னான். 1000 தான் கொடுத்தான். மீதியை கேட்டேன். போடி, உனக்கு இது போதும்னு சொல்லி கேவலமா பேசி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். எனக்கு ஆத்திரமும் அவமானமும் தாங்கல. இந்த ஜம்பு மாயாண்டி கிட்ட சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அவனை தூக்கில போடுங்க, நானும் கோபத்துல சொன்னேன். சொன்னதை அப்படியே செஞ்சுட்டானுங்க. ஐயோ, கொலையே செய்துட்டாங்களா? இவங்க நம்ம இடத்துக்கு வரவிடுறதே தப்பு. நீ புரியாம பேசுற ஜிம்மி. தங்கம் விக்கிற இடத்துல கூட காவல் இல்லாம இருக்கலாம், ஆனா பெண்மை விக்கிற இடத்துல காவல் அவசியம் தேவை. நான் எங்க போனாலும் இந்த 2 பேரும் என்ன நிழல் போல தொடர்ந்து வருவாங்க. அதனாலதான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். எல்லாரும் சிரிக்கிறாங்களே, அவர் என்ன கேட்டாரு? ஏன் தனியா வந்து படுக்கிறாரு? எனக்கு தெரியாதுமா. அப்ப நீ வந்து சிரிச்ச? எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சார், சார், Won't you keep quiet? தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். சினிமா தியேட்டர்ல நான் புரியலன்னு கேட்டேனே, அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லவே இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, புஸ்தக கடைக்கு போ. அங்க போய் நியூ வேவ்னு கேளு. அந்த புஸ்தகத்துல படத்தோட எல்லாம் விவரமா போட்டுக்கான், படிச்சு தெரிஞ்சு. ஓகே. ஆர்வ கோளாறு. 18 வயசா இருந்தா எல்லாம் தெரியும், 12 வயசா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. இது 15, 2 கட்டான். கழுத்தறுப்பு கேஸ் தான். என்னடி இது பஞ்சாங்கம்? நியூ வேவ் புக் தாண்டி. யாரும் சந்தேகப்படாம இருக்க, நான் தான் பஞ்சாங்கத்தோட அட்டையை போட்டேன். ஏய், சீக்கிரமா பார்க்கலாண்டி. இருடி.
சொல்லுவேனா? புஸ்தகம் கிடைச்சிட்டாப்ல இருக்கு. நல்ல மனப்பாடம் பண்றீங்களா? சீ, நான் இத பரட்டி கூட பார்க்கல. இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இது உங்களுக்கு வேணாமா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எதுக்கு? இதான் என்னோட தொழில். ஐயோ, இதுதான் உங்க தொழிலா? வாங்கடி போலாம். சட்டவிரோதமான புஸ்தகமாச்சே. நான் விளையாட்டுக்காக சொன்னேன், 2 கட்டா நிஜமாவே வாங்கியிருக்கேன். தம்பி இப்படி கொஞ்சம் வா வா வா. வந்தியா? நானும் ரொம்ப நேரமா உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுங்க எதையோ மறைச்சு மறைச்சு படிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடுதுங்க. என்ன தப்பான புஸ்தகம் ஒண்ணு இல்ல. பஞ்சாங்கம். பஞ்சாங்கமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கூட இது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன். பருவமழையை பத்தி பார்க்கணும். இதுல பருவத்தை தான் பார்க்க முடியும். மழைய பத்தி பார்க்கணும்னா மானத்தை தான் பார்க்கணும். பாத்தியா உனக்கு பஞ்சாங்கமே பார்க்க தெரியாதுங்கிறத காட்டிவிட்ட. பாத்தியா பொண்ணா, நான் பாக்குறேன். இப்ப ராகு காலம், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன். என்னத்த ராகு காலம்? நான் எல்லா காலத்தையும் பார்ப்பேன். ஹலோ, யார் முதல்ல பேசுறது? நான் தான் பேசுறேன். ஆள் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியா இல்லையா? சரி, உயிர் போயிட்டு இருப்பாங்க. ஐ அம் டெரிபிளி நர்வஸ். என் உடம்பெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. சார், ஆள் வந்தாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னப்பா, நான் கேட்டதை கொடுத்துருந்தாரா? ஆமா சார், அதுதான் கொண்டு வந்திருக்கேன். சரியான சமயத்தில் கொண்டாந்து. கொஞ்சம் லேட்டா இருந்தது, என் உயிரே போயிருந்திருக்கோம். அதிகமா குடிக்க கூடாதுக்காக நான் ஸ்டாக் அதிகம் வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு என்னமோ அர்த்தானா ஒரு கடையும் இல்லைன்ட்டா. கொஞ்ச நேரத்துல நான் பட்ட பாடு எனக்காப்பா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக இதை மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இது மருந்தே தான். ராத்திரி இதை குடிக்காம படுத்தேன், விடியறதுக்குள்ள ஜன்னி கண்டு செத்தே போவேன். மாணிக்கம், சாப்பாடு எடுத்து வை. போதும் போதும். சரியான ராகால நீ. இவ்வளவு தோத்தப்பட்ட நான் எப்படி திங்கிறது? என்னால முடியாது. இவ்வளவு வேஸ்ட். அம்மா, ஐயா வச்ச மிச்ச சோத்தை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை. அதுக்காக கொஞ்சம் அதிகமா போட்டா அவர் என்ன கோவிச்சுக்கிறாருமா. அவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற பாக்கியம் அவரை வச்சுட்டு போற எச்சி சோத்துல தான் இருக்கு. ஓஹோ, நினைச்சு எவ்வளவு நாளா நடக்குது இப்படி? முன்னாடியே சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டோம். இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மாவட்டத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிற யோஜனையை கேட்கலாங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்களும் நாங்களும் தூரத்தூரம்னு சொல்லி போட்டீங்க. ஆமா. கிட்ட வாங்க. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா, பாத்தீங்களா? வந்தது வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அல்ப புத்தி கூட உள்ள ஒரு புத்தி. யார்கிட்ட எது கிடைச்சாலும் சுருட்டும். இதெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கிற முந்திரி கொட்டை வேலை. நம்பாதீங்க, கிட்ட வாங்க. கிட்ட போகாதீங்க, பிக் பாக்கெட் அடிச்சு போடுவாரு. அவங்கிட்ட போகாதீங்க, வெத்தலை சீவரை போட்டு எச்ச துப்பிடுவோம். வாங்க. ஐயோ, செத்த சும்மா இருங்களேன். நீங்க மொத்தத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 30 லட்சம். வாங்க. இந்த பக்கம் வெத்தலை சீவன் போடுறீங்களா? இல்ல, நான் போடுறது இல்லைங்க. சுண்ணாம்பு போடுறீங்களா? பாத்தீங்களா, முதல்ல சுண்ணாம்பை காட்டுவோம், அப்புறம் தடை விடுவோம். தம்பி, இந்தியாவுக்கே மான்செஸ்டர் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இந்த 30 லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி ஒரு நல்ல மில்லா ஓபன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் சொல்லி போட்டேன். அப்படிங்களா? ஆமா, நிம்மதியா இருக்கலாம். கையில இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் நிம்மதி தானே. இந்த கோயம்புத்தூர் மில்லில எல்லாம் சங்கு பிடிப்பான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கே சங்கு பிடிச்சு போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு மூளையே குழம்புதே. கோயம்புத்தூர்காரன் பக்கத்துல உட்காந்து அப்படிதான் மூளை குழம்பு விடுவாங்க. இந்த கோயம்புத்தூர் மில்ல பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? மாசத்துல 30 நாள்ல 28 நாள் ஸ்ட்ரைக்கு மில்ல இழுத்து மூடிடுவா. தள்ளி உட்காருங்க. பாக்கி இருக்கிற 2 நாள்ல
ஒரு நாள் யூனியன் தேர்தல், இன்னொரு நாள் வெற்றி விழா. இன்னும் தள்ளி உட்காருங்க. இந்த லட்சணத்துல 30 லட்சம் ரூபாயை கொண்டு போய் நீங்க மில்லுல போட்டீங்க, சிங்கப்பூருக்கு திரும்பி கப்பல்ல போக முடியாது, தண்ணியில விழுந்து நீஞ்சிக்கிட்டே தான் போகணும். அதுக்கும் கோயம்புத்தூர்ல முடியாது, தஞ்சாவூர் தான் வரணும். கோயம்புத்தூர் வத்தி போச்சு, தண்ணி கிடையாது. உண்டா? பவானியில நிறைய தண்ணி ஓடுதே. வத்தி போச்சு. தஞ்சாவூர் மட்டும் வத்தலையா? நாளைக்கே மழை பெஞ்சிடும். நேற்றே மழை பெய்யாச்சு. பத்திரிகை நியூஸ் அப்பா. இது ஒரே பொய் பத்திரிகை, கொஞ்சம் கூட நம்பாதீங்க. தஞ்சாவூர் தகுடு தத்தம் தான் எங்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்ன எங்கதான் செட்டில் ஆகலாம்னு சொல்றீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. சொல்லுங்க. 30 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லா போங்க, காவேரி பாசனமா பார்த்து அப்படி ஒரு 40 ஏக்கரா நிலத்தை வாங்கி போடுங்க. நெல்லுக்கு பதிலா பொன்னா விளையும். பரம்பரைக்கு நல்லா இருக்கலாம். உங்க நிலத்தை நான் கவனிச்சுக்கிறேன். உத்தமமானவன் நல்லவன், அவங்கிட்ட நிலத்தை ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைச்சிட்டு மறுநாளே நேரா கும்பகோணம் போய் காவேரி கரை ஓரமா உட்கார்ந்து நல்ல அவளை எண்ணெய் எடுத்து தலையில வச்சு சீக்காத்தூள் போட்டு நல்லா அரக்கி தலையை முழுவிட்டு இவ்வளவு எள்ளு அதை தெளிச்சுட்டு நேரா மேல போகலாம். என்ன தப்பு? போற காலத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். உயிரோட இருந்து என்னத்தை கண்டீங்க நீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. அவர் கிடக்குறாரு, தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்குங்க. ஆமா, இவங்க பேச்சு கேட்டு 30 லட்சத்துக்கு தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்கி போடுங்க. நில ஒச்ச வரம்புன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 5 ஏக்கராவை கையில கொடுப்பான். அந்த 5 ஏக்கராவுக்கும் தண்ணிக்கு ஆளா பறக்கணும். ஏன்னா காவேரிக்கு நடுவுல இவங்க மச்சான் அணை கட்டிட்டு இருக்காங்க. கேட்டியாடா முந்திரி கொட்டேன் என்ற கோயம்புத்தூரை கேவலமா பேசுனேன், உன்ற தஞ்சாவூரை கேவலமா பேச மதுரை வந்தாச்சு. அது என் காதல வேலை. நான் சங்கீதத்துல இருக்கேன். இங்கேயும் தெரியாதவனுக்கு சங்கீதம் எதுக்கு? நீங்க இப்படி வாங்க, நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன். இத பாருங்க, இந்த 30 லட்சத்தை எடுத்துட்டு போய் மதுரை மாவட்டத்துல போய் செட்டில் ஆயிடுங்க. அங்க இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில், பழனி ஆண்டவர் கோயில், திருப்பரங்குன்றம், இப்படி ஒரு கோயிலுக்கா போய் கடைசியில சாமியாரா போயிடலாம். சன்னியாசம் வாங்கி சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, எல்லா கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு கொடைக்கானல், தேக்கடி, இப்படி எல்லா நல்ல இடங்களையும் பார்த்துட்டு கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலாம். கடைசி காலம்? ஆமா, அதுவும் எங்க? தேக்கடியில. சிங்கப்பூர் தேக்கடி போன யானை மிதிச்சு கரண்டி தின்னுப்படும். இதை விட காவேரி கரையில போய் எள்ளு தண்ணி விடுறது பெட்டர் இல்லையா? அவங்க தெற்கேந்து வந்தவங்க தேயத்துக்கு தான் வழி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் ஐயா, தஞ்சாவூர் மாமா, மதுரை அம்மா, நீங்க 3 பேரும் சொல்றதை கேட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இங்க யாரும் வியாபாரம் பண்ணி பழைக்க முடியாது. நான் வரேன். நம்மள மதிச்சு ஒருத்தரும் வீட்டு பக்கமே வரமாட்டான். எவனோ ஒரு அப்பாவி தெரியாதனமா வந்தா அவனே ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு இழுத்து துரத்தி விட்டீங்க. இப்ப திருப்தி தானே? ஏய், நம்ம 3 பேர்ல நான் தாண்டி படி கவர்ச்சி. மை காட், என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னைய கவர்ச்சிங்கற? ஆமாண்டி, நேத்து ரோடு ஓரமா நடந்துட்டு இருந்தேன். பஸ் டிரைவர் என்ன பார்த்தான், அவ்வளவுதான் பஸ்ஸையே ஆக்சிடென்ட் ஆக்கிட்டான். அவன் போதையில வந்திருப்பான். ஆமாண்டி, என்ன பார்த்து போதை. இதெல்லாம் பெரிய கவர்ச்சியா? பக்கத்து வீட்டுல ஒரு பச்சை குழந்தை கையில தான் தூக்கினேன், எட்டி என் கண்ணத்தை கடிச்சிட்டான். நான் தாண்டி படு கவர்ச்சி. நான் தான் படு கவர்ச்சி. மேடம், எங்கள யார் செக்ஸி கேர்ள்னு தெரியணும் மேடம். அதெல்லாம் மாஸ்டர் தான் சொல்லணும். நீங்க போய் அவரை கன்சல்ட் பண்ணுங்க. எஸ், கம் இன். உங்களுக்கு என்ன வேணும்? நீ சொல்லு. நீ சொல்லுடி. நீ சொல்லுடி. எங்க அம்மா திட்டுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். வைத்தியங்கிட்ட வந்து வியாதியை சொல்ல தயங்கினா எப்படி? சார், வந்து எங்க 3 பேர்ல யாரு கவர்ச்சின்னு தெரியணும். அது பார்த்து தான் சொல்லணும். பாத்தா? ஐ மீன் மெஷர் பண்ணி பார்த்து. அப் 36, ஹிப் 24, டவுன் 36 இருக்கான்னு மெஷர் பண்ணணும். ஐம் சாரி, உங்க 2 பேருக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மெஷர் பண்ணி பாப்போமா? எல்லா மெஷர்மெண்ட்ஸும் சரியா இருக்கு. இங்க தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. நாட் மச், 2 inches. அதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? வெரி சிம்பிள். என்னுடைய பியூட்டி கிளினிக்ல மெம்பரா சேரணும். நான் படிப்படியா எக்ஸசைசஸ் எல்லாம் கத்து தருவேன். A thing of beauty is a joy forever. And I am the king of beauty. And you are the thing of beauty. மம்மி, இன்னைக்கு என்ன விசேஷம்? அதுவா, உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாடு
ஓஹோ வெட்டிங் டேயா? வெரி குட் மம்மி. இப்பதான் ஒரு கேமரா வாங்கினேன். அதுல முதல்ல எனக்கு பிடிச்ச அப்பாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறேன். அது உன்னால முடியாதம்மா. ஏன்? உங்க அப்பா என் பக்கத்துல நிக்க மாட்டாரு. அப்படியே சொல்ற? அப்பாவை உன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன். நடக்காதம்மா. நடத்தி காட்டுறேன். நில்லுடி. அவர் படம் எடுக்க ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு. அது அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதையே போட்டுக்கிட்டு வர சொல்லு. ஓகே. டாடி, என்னம்மா ஓடி வர்றேன்? இன்னைக்கு அம்மாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெட்டிங் டேயாம். அது உங்க அம்மா இன்னும் கொண்டாடுறாளா? ஆமா டாடி, நான் புதுசா வாங்கின கேமரா இது. இதுல உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறேன். வாங்க டாடி, மம்மி பக்கத்துல வந்து நில்லுங்க. அவ பக்கத்துல நான் நிக்கிறதா? முடியாது. டாடி, முடியுமா முடியாதா? முடியாது. நெருப்புல நின்னால் நிப்பேரே தவிர அவ பக்கத்துல ஒரு நாள் நிக்க மாட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் அந்த மாடிப்படியில உருண்டு விழுந்து சாகுறேன். கண்டிப்பா. என்ன பைத்தியக்காரத்தனம்? உனக்கு போட்டோ தானே எடுக்கணும். ஓகே. Thank you டாடி. டாடி, உங்களுக்கு பிடிச்ச ஒயிட் Dress ஒன்னு இருக்கானே, அத போட்டுக்கிட்டு வாங்க. ஓகே. சீக்கிரம் வாங்க. வரமா நீ போ. மம்மி, என்னமாச்சு? தீபாவா கொக்கான்னா சேர்ந்து நிக்க அப்பா சமைச்சிட்டாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, பிடிச்ச Dress போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. வா மம்மி. என்னப்பா இந்த ட்ரெஸ்ல வரீங்க? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண Dress இல்லம்மா. என் நெஞ்சில ஆழமா பதிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சியோட நினைவு சின்னம். அப்படி என்னப்பா நிகழ்ச்சி? சொல்றேம்மா, சொல்றேன். கேவலம் பொண்ணுக்காக புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்புனா ஒரு பொண்ணு. அந்த புருஷன் தன்னுடைய நண்பன் பட்ட கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்ட பாவம் கடைசியில கடனை அவனே கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. இக்கட்டான அந்த நிலையில கட்டுன பொண்டாட்டிகிட்ட போய் கழுத்துல இருக்க நகையை கழட்டி கொடுன்னு கையேந்தி நின்னா. ஏந்தி நின்ன அந்த கைக்கு நகை கிடைக்கலம்மா, விலங்குதான் கிடைச்சது. இறக்கமில்லாத அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ பொண்ணு இல்லப்பா, பேய். தீபா, நீ புரியாம பேசுறேம்மா. அந்த பொறுப்பில்லாத புருஷன் ஊர்ல யாராரோ பட்ட கடனை தான் கட்டணும், இல்லன்னா போலீஸ்காரங்க ஜெயில தள்ளிடுவாங்கன்னு சொல்லி நகையை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவளும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. அன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாள். வழக்கம் போல நகையை கேட்டாரு. புலி வருதுன்னு சொன்ன கதை மாதிரி தான் நினைச்சு நகையை கட்டி கொடுக்க மறுத்துட்டா. உண்மையாவே புருஷனை ஜெயில பிடிச்சு தள்ளிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நகையை காட்டி கொடுத்திருப்பாம்மா. அது அறியாத செஞ்ச குத்தம்மா, அறியாத செஞ்ச குத்தம். ஆமா, ஒரு பொண்ணோட கடமை அறியாம செஞ்ச குத்தம் தான் அது. புருஷன் ஊதாரியும் தெரிஞ்சும் கடைசி நகையான சிலம்ப கூட காரணம் கேட்காம கழட்டி கொடுத்தா கண்ணை. அந்த மண்ணில பிறந்த இந்த பொண்ணு ஊருக்கு உபகாரியான புருஷனுக்கு உதவ மறுத்துட்டான். முடிவு பின்னங்கைய துண்டால கட்டி தெருவா இழுத்துட்டு போனாங்க போலீஸ்காரங்க. அப்படிப்பட்ட பெண்ணோட இவனால வாழ முடியுமா? இருந்து வாழறான். ஏன் அந்த புருஷன் யார், அந்த மனைவி யார், அவங்க அப்படி வாழ காரணம் என்ன? என்னப்பா நிறுத்திட்டீங்க? கேள்வி எல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லுங்க. அதுதான்மா இப்ப நான் நடிச்சிட்டு இருக்கிற நாடகம். நாடகமா? அதுக்கு பேரு? பேரு அந்தரங்கம். அந்தரங்கம். அத நான் பாக்குறேனே. தீபா, அது பெரியவங்க மத்தியில நடக்கிற நாடகம். நீ பார்க்க வேண்டாம், சின்ன பொண்ணு. ஓ, அடல்ட் ஒன்லி நாடகமா? அடுத்த வருஷம் நடக்கும்ல, அப்ப பாத்துக்கிறேன். இப்ப முதல்ல போட்டோ எடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. வா மம்மி, டாடி பக்கத்துல வந்து நில்லு. என்னடி செலமாது? ஏண்டி இப்படி இந்த வேஷத்தை எல்லாம் போட்டு என்ன பாடா பட்டுற? ஏமா, இந்த வீட்டுக்கு மருதக்கார பொண்ணு மருமகளா வரணுமா வேண்டாமா? ஆமா, அதுக்கு நம்ம ஐயா ஒத்துப்பாங்கள? அவதான் கோயம்புத்தூர்கார பொண்ணு தான் மருமகளா வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஊர் பொண்ணு எப்படிங்க கொண்டாடுறது? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு இது எது பாருங்க, இம்புட்டையும் நான் வேலை மடக்கிட்டு பண்ணி வந்துக்கிறேன். நீங்க இதையெல்லாம் பார்க்காம பாத்தீங்களா எப்படி இருக்கு? நீங்க வாருங்க, நீங்க இங்க உட்கார்ந்துக்குங்க. நான் போய் ஐயாவை வர சொல்லுவேன். அவங்க உங்களை பார்த்த உடனே அவங்களே வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம்
நீங்க இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சத்துக்கு அந்த கோயம்புத்தூர்காரன் குமரனா, நமக்கு மட்டும் என்ன வயசு 16. சிப்போடி, எனக்கு ஒண்ணும் அவ்வளவு வயசாகுது. அடியாசு செல்லமா புது தேதி வச்சுட்டுமா? நடக்கட்டும் நடக்கட்டும். நான் போய் வரங்களா ஆட்டி வெட்டமே வெட்டமே. அம்மா வெட்டத்துல மரணக்கார பொண்ண விட்டா போறியே. ஐயா அம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, கிளம்புங்க. அம்மனி என்ன தொந்தரவு பண்ணாத. பையன் கல்யாண விஷயமா நான் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசி பார்த்தா உங்க தனியா வர சொல்றாங்க. ஏன் அவ வந்து இங்க பேச மாட்டாளா? அடிக்கடி அவ ஊர் புத்திய காட்டுவாளே. இவ கொட்டத்தை அறுக்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர் பொண்ண மருமகளா கொண்டு வர போறேன். நம்ம ஊர் பொண்ணுதாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புங்க. இந்த மதுரை பண்ணாடைய பாக்கிறதுக்கு நான் பொன்னாட போத்திக்கிட்டு கிளம்பணுமோ? நல்ல கதை கொஞ்சம் சம்முன்னு போங்க. என்னது ஜெண்டு? எதுக்கு? அம்மாவுக்கு பிடிக்குங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு சென்ட் வாசனைன்னா பிடிக்கும். இப்ப மறுபடியும் பிடிக்குதுங்க. மறுபடியும் பிடிக்குதா? போடு. இங்க முதுகு பக்கம் சுழட்டி சுழட்டி தள்ளு. மரகதம், கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்திக்க பாக்குறேன். மருமக வந்துட்டா மறுபடியும் கிடைக்குமா? அதுதான். சில நேரங்கள்ல ஏருக்கு மாறா பேசினாலும் மத்த நேரத்துல மதுரை நல்லாவே இருக்கு. இப்படி உட்காருங்களேன். நீங்க என் ஆசைக்கு இணங்கணும். அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே சென்ட் போட்டுட்டு வந்துட்டேன். மரகதம், இப்ப நான் இருக்கிற மூட்ல நீ எது கேட்டாலும் கொடுத்து போடுவேன். கேளு. கேட்கட்டுமா? அப்பா சென்ட் ஒரே வாசனை. நிஜமாவா? இதுவும் கேட்கணும்னு சொன்னேன். வந்து நம்ம காந்தனுக்கு எங்க மதுரையில தான் பொண்ணு எடுக்கணும். நடக்காது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் சம்மதிக்கிறேன். இதை தவிர உங்ககிட்ட கேட்கறதுக்கு வேற என்ன இருக்கு? ஓஹோ, சாகசம் பண்ணி கோயம்புத்தூர்காரனை சாச்சிட்டதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. அதுக்கு நான் சாட்சி. உங்க கோயம்புத்தூர் செண்டு ஒரே நாத்தம். அடி பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சென்ட் வாசமா இருக்குன்னு சொன்னேன். இந்த மதுரைகாரியே நம்ப கூடாது. ஓஹோ, இந்த வீட்டுல எனக்கு எதிர்ப்பா பயங்கரமான சதி நடக்குது. மதுரைக்காரி மஞ்சத்துல உட்கார வச்சு மயக்க பாக்குறா. இந்த தஞ்சாவூர்கார குடமனகா வச்சு தலையில அரைக்க பாக்குறான். எது நடந்தாலும் கோயம்புத்தூர் மருமகனா இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும். உன் வீடு எங்க இருக்கு? நீ கவலைப்படாம, நான் இப்பவே வர்றேன். எஸ், இப்பவே வர்றேன். எங்க சார் அவசரமா போறீங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் செய்கிறதா சொல்லி கூட்டிட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கான் ஒரு அயோக்கியன். அவன் இடம் கொடுக்கல. பலவந்தமா உடையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். அங்க அதிர்ஷ்டவசமா ஒரு போன் இருந்திருக்கு. போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாமே. போலீஸ் போன் பண்ணா ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு மானமே போயிடுவேன் பயந்து ஏதோ ஒரு நம்பரை சுத்தி இருக்கிறா. அது நம்ம நம்பருக்கு வந்துச்சு. சார், இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம துணிமணி கொண்டு கொடுங்கன்னு கெஞ்சினா அவளை ஹெல்ப் பண்ணத்தான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடு தானே? அட்ரஸ் சரியா தான் இருக்கு. ஏமா எங்க இருக்கிற நீ? இங்கதான் சார் இருக்கேன். ஜஸ்ட் a minute. நம்பிட்டாரு, வந்துட்டாரு. உன் வீட்டை உபயோகப்படுத்தினதுக்கு இந்த வாடகை. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. அனாவசியமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க சார். உன்னை உள்ள அடைச்சு வச்ச ராஸ்கல் எங்கம்மா? எனக்கு இணங்கும் வர உள்ள அப்படியே இரு. நான் வெளியே காவலா நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் டீ சாப்பிட போனேன். சார், என் போன் கால் ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரை கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஏமா, இப்படிப்பட்ட அயோக்கியனை கல்யாணம் செய்துக்கணும்னு உனக்கு எப்படி ஆசை வந்துச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஆசையினால இல்ல, அவசியத்தினால். அப்படி என்ன அவசியம்? வீட்டுல நானும் என் தம்பியும் தான். தம்பியை நம்பி கடைசி வரையில வாழ முடியுமா? அதனாலதான் ஒரு துணையை தேடிக்கிறேன். துணை இல்லாதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கல்யாணம் ஆகி துணை இல்லாம இருக்கேன். ஏன் சார், உங்க மனைவி தவறிட்டாங்களா? கடமை தவறிட்டாங்க. அது போகட்டும், அது ஏன் விஷயம். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, டிராப் பண்ணிட்டு போறேன். சார், சீக்கிரமா வாங்க. அவன் வரத்துக்குள்ள போயிடுவான். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்த நீங்க ஒரு 5 நிமிஷமாவது என் வீட்டுல தங்கி என் கதையை கேட்டுட்டு தான் போகணும். எப்பவும் வர கிராக்கியா இருந்தா ஈஸியா பிடிச்சிடுவேன். இது புதுசு, எப்படி பிடிக்க போற? இது கொஞ்சம் ஹை கிளாஸ் தான். சபலமும் இருக்கு, தயக்கமும் இருக்கு. பிடிச்சா புளியம் கொம்பா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்த பிடிச்சிருக்கு. நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். ஹை கிளாஸ்னு சொல்றியே, இது நமக்கு படியுமா? இது எங்க குலத்தொழில். வளையாதத வளைக்கிறதும் படியாதத படிய வைக்கிறதும் எங்களுக்கு கைவந்த கலை. நான் இப்ப அங்க போறேன், நெஞ்சே.
எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் உங்களை தொடக்கூடாதா? என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா இந்த வீட்டு படியேறி வருவேனா? படியேறி வந்த நீங்க என்ன பக்கத்திலே வரக்கூடாதுங்கிறீங்களே. ஒரே கடிகாரத்தில் இருந்தாலும் ரெண்டு முள்ளு நினைச்ச போதெல்லாம் சந்திக்க முடியாது. அதுக்கு நேரம் வரணும். நாம சந்திச்சதே நல்ல நேரம் தாங்க. இனிமே எதுக்கு நாளும் கிழமை பாக்குறீங்க? பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு கனகா. அப்படி பார்க்கிற அந்த நாள்ல யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். பகிரங்கமா வருவேன். அப்போ நீ எனக்கு ஆசநாயகியா இருக்க மாட்டேன், மனைவியா இருப்பேன். அந்த நாள் எப்போ? என்னைக்கு என் மகள் தீபாவுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு என் மனைவி என் வீட்டை விட்டு வெளியேறுவா. கல்யாணமான பொண்ணுதான் வெளியேறணும், மனைவியே வெளியேறணும். அப்படி எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அது என்னங்க அப்படி விசித்திரமான ஒப்பந்தம்? அது அந்த ரங்கம். அப்போ அதுல தலையிட நான் விரும்பல. வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ கனகா. என் மனைவி வீட்டை விட்டு வெளியேறின உடனே நீ அந்த வீட்டுக்கு மனைவியா வருவேன். அப்படி ஒரு பந்தத்தை உனக்கு கொடுத்த பிறகுதான் இப்ப உணர்ச்சியோட நீ கொண்டாட பிடிக்கிறியே உறவு, அதை நான் உரிமையோட எடுத்துக்க விரும்புறேன். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அது வரைக்கும் நீ எனக்கா காத்திருப்பியா? திருவோட்டு பிச்சைக்காரிக்கு தலைவாழையில விருந்து நிச்சயம்னா காத்துக்கிட்டு இருக்க கசக்குமா? ஆனா ஒரு சந்தேகம், நீங்க சொன்னதெல்லாம் நிச்சயம் தானே? Certainly. அந்த நிச்சயத்துக்கு அச்சாரமா தான் என் மனைவி கூட வாங்கி கொடுக்காத ஜுவல்ஸ், சாரீஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி 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 பண்ண? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பாவும் நீயும் ஒப்புக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளூர அன்பா தான் இருக்கீங்க. என்னம்மா வளரல. ப்ரூஃபோட படிச்சதான் சொல்றேன். என்னடி அது ப்ரூஃப்? இதோ ஜுவல்லரி மார்ட் பில், டைமண்ட் நெக்லஸ் 15,000, சாரி சென்டர் பில் 2,500, காஸ்மெட்டிக்ஸ் 1,750. இதெல்லாம் டாடி உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. உனக்கு இல்லையா? யாருக்கு வாங்கினாருன்னு நான் டாடியே கேட்டுட்டு வரேன். நில்லுமா, உங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொல்லு, என்ன ஏமாத்த முடியாது. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு. கனகா காரணம் ஏன்? என் மகள் தீபா நினைக்கிறா. நம்ம தீபாவா? அப்ப கார பின்னால் எடுத்து அவளை ஏத்திட்டு போவோம். வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் அவன் சேர்ந்து பார்க்கற நான் விரும்பல. அப்ப என்ன செய்யறது? நான் இங்க இறங்கிறேன், நீ அவளை கூட்டிட்டு போ. மேடம், சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. சிட்டி வரைக்கும் ஒரு லிஃப்ட் தரீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? நீ என் மகன் மாதிரி, தாராளமா வாயேன். தம்பி, அந்த சைக்கிள் எடுத்து டிக்கில வை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழியில எங்கேயாவது சைக்கிள் ஷாப் இருந்தா விட்டுடுங்க. பஞ்சர் ஒட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். நல்லா இருக்கு. நான் நெஞ்ச ஒட்டணும்னு நினைக்கிறேன், நீ பஞ்சர் ஒட்டிட்டு போயிடுறேங்கிற. அதெல்லாம் முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வர, விருந்து சாப்பிடுற, அப்புறமா நீ உங்க வீட்டுக்கு போற. ஓகே? வா. ஹை, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் எடுத்துக்கிட்டுமா? ஓய், எடுத்துக்கோயே. ஆமா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியே, எதுவும் பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏதோ முதல்ல சாப்பிடணும்னு புரியல. இந்தா, முதல்ல இத சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அப்பா மட்டும் இங்க இருந்தா இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜிம்மி, போகல. இந்தா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. போட்டிக்குதான் உங்க அப்பா இல்லையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறவங்களை நான் எப்படி கூப்பிடணும்? உன்ன என் மகளா நினைச்சிருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா சின்னம்மான்னு கூப்பிட. சின்னம்மா. தீபா. எப்படி? ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா அம்மாவும் தேடுவாங்க. ஜிம்மி, இவளை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வா. தீபா, சொந்தம் நிலைக்கணும்னா சின்னம்மாவை அடிக்கடி வந்து பாத்துட்டு இருமா. ஓகே சின்னம்மா, டாடா. இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம். இந்த சின்ன சிறுசுக்கு கல்யாணமா? தவளைக்கு தர்மம் பார்த்தா பாம்பு பட்னி இருக்க வேண்டியதுதான். திரும்பி வருவா. கல்யாண ஆசைய
நானே தூண்டி விடுறேன். மம்மி, எங்கம்மா போயிருந்த? உன்னை காணது என்ன எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் துடிச்சிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. என்ன சின்ன பொண்ணு இல்லையா? தூங்கிக்கிட்டு இருக்கிறவ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிதான் இருக்கு நான் சின்ன பொண்ணு இல்லைன்னு நீ சொல்றது. ஆமா, நீ பெரிய பொண்ணுன்னு யார் சொன்னாங்க? சின்னம்மா சொன்னாங்க. சின்னம்மாவா? ஆமா, அப்படித்தான் கூப்பிடணும்னு கனகாம்மா சொன்னாங்க. அவ யாரு கனகம்மா? பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, பழகிறதுக்கு அன்பா இருக்காங்க. எங்கடி அவளை பார்த்தேன்? உனக்கும் அவளுக்கு எப்படி பழக்கம்? கோச்சிங்க்கு போய் திரும்பி வர்றப்போ சைக்கிள் பஞ்சர், வர்ற காரையெல்லாம் நிக்க சொல்லி கை காட்டணும். ஒருத்தரும் நிக்கல மம்மி. அந்த கனகாம்மா மட்டும்தான் நிறுத்தினாங்க. வீட்டு கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனியா? ஆமா, விருந்து வச்சாங்க. அந்த வீட்ல எல்லாமே அழகு. அழகு சம்பந்தமா அவங்க கிட்ட அதிகமா படிக்கலாம் போல இருக்கு. அதுக்கு ஆரம்பமா நான் இன்னைக்கு ஒண்ணு படிச்சுட்டு வந்திருக்கேனே. என்ன படிச்சுட்டு வந்திருக்க? தீபா, இனிமே அந்த கணக்கை வீட்டுக்கு நீ போக கூடாது. ஏன் போக கூடாது? தீபா, உங்க அம்மா பேச்ச நீ கேட்காது. போக கூடாத இடத்துக்கு தள்ளி விடுவா, போக வேண்டிய இடத்துக்கு தடை போடுவா. நீ கனகா வீட்டுக்கு தாராளமா போயிட்டு வா. தேங்க் யூ டாடி. மணிக்கம், நிஜமா? நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகாமரத்தை நடு. நல்ல நான்களை இருக்கு, அது ஏன் எடுத்து தெரியணும்? அது பழசா போச்சுடா. சொன்னதை செய். மல்லிகை செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகாமரத்தை நடு. புடிங்க யோசனை. நாளைக்கு ராவுகாலம் இப்ப ஏய்யா, எது கேக்குற? அந்த செடியை புடிங்கி எறியணும்ல. புடிங்க எரியதுக்கு எதுக்கே ராவகாலம்? போயா. ஏ மம்மி, நீ ஏன் என்னமா மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லையம்மா. சின்னம்மா வீட்ல இருந்து ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா? இந்த பக்கம் பார்த்தா சிரிக்கிற மாதிரி. இத பாருங்க நடுதுமப்பா, நான் பிறந்த உடனே பையனை கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி போட்டேன். நீங்க பிறந்தோடனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஆனா பையன் பிறந்த உடனே சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மதுரகாரி இந்த மடக்கு வாதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏங்க ஒன்ற பஞ்சாயத்து மடக்கு வாருங்களா? ஆமா, பிறந்த நிலம் இருக்குது. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. மடக்கு வாதம்னா வார்த்தையை மடக்கி மடக்கி பேசுறாங்க. அதுக்காக நான் சொல்ல வந்தேனுங்க. இந்த பாருங்க, எனக்கோ என் சம்சாரத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான வியாதியும் கிடையாதுங்க. எங்க கோயம்புத்தூர்காரங்க கல்யாணத்துக்கு புறப்படுற சமயத்துல இவர்கிட்ட சொல்லுவாரேன்னு சொல்லல. இது நல்ல இடமா இருக்குது, நீங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்பா நடுதுமப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், காலியா இருக்கு. எங்கீங்க முந்திரி கொட்டேன். இதுக்கு ஏங்க இப்படி பதறீங்க? ஏன் நானே கேக்குறேன். அம்மாவுக்கு சக்கரை வியாதி டிபின்னா அது பிள்ளைக்கும் வரணும்னு சட்டமா சாஸ்திரமா? அப்படி கேளு. நான் நல்லா கேட்பேங்க. பிள்ளைக்கு வராதுன்னு நம்மால நிச்சயமா சொல்ல முடியுமா? ஆனா அப்படியே வந்துட்டாலும் குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லாம போகுது. இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு? எப்ப மரகதம்மாளுக்கு கேன்சர்னு நமக்கு சந்தேகம் வந்துருச்சோ கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருது நல்லது. எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கேன்சர்னா தெரியாது, புத்துநோய்ங்க. ஐயோ, என்னங்க தேங்காய் போட்டு இப்படி உடைக்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, அவருக்கு சித்தப்பிரமை. ஐயோ, சித்தப்பிரமையா? அது வேற இருக்குதுங்களா? அடிக்கடி வருங்களா? அடிக்கடி வராதுங்க. அம்மாவாசை சமயத்துல ஒரு நாளைக்கு 4 தடவை வரும். மத்த சமயத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். அவ்வளவுதான். தேங்காய் போட்டு உடைப்பாருங்க. இவருக்கு கல்யாணம் வேற. ஏனுங்க, நம்ம அம்மனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு பரவாயில்லைங்க. இது வியாதி பிடிச்ச குடும்பத்துல நமக்கு சம்மந்தம் வேண்டாமுங்க. எல்லாம் சொன்னேன். எத்தனை தேங்காய் உடைச்சிட்டா? ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டு என்ற குடும்பத்தை சம்பந்தம் பண்ண பாக்குறேன். மரியாதையா வெளியில போடு, இல்லன்னா கழுத்தை பிடிச்சு வெளியில சொல்லிடுவேன். தலையில தேங்காய் போட்டு உடைச்சிட போகுது. ஐயோ, இருமாதீங்கம்மா. ரத்தம் வந்துரு போது முழுங்கிடுங்க. ரவுடியா போட்டு உன்னை அப்படியே நெஞ்சே பிடிச்சு. தீபா, உன்கிட்ட சின்னம்மா உன்னை கேட்க போறேன். மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன சின்னம்மா? உன் கண்ணத்துல ஒரு பருவு, அது காதலுக்கு அறிவுக்கு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் காதலிக்கிறேனா? யார காதலிக்கிறேன்? நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லு. நீ யார காதலிக்கிறே நான் சொல்றேன். வயசு பையன்கள்ல நீ யாரோட அடிக்கடி பழகுற? அழகு நிலையம் நடத்துற எங்க மாஸ்டர் காந்தனோட.
அந்த காந்தம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பான்ல. யார் சொன்னா? அவர் கண்ணும் மூக்கும் கலரும் கவர்ச்சியா இருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்தா அடிமுட்டாளா இருக்கணுமே. கிடையாது சின்னம்மா, அவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமா? அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி அழகும் கவர்ச்சி இருந்தா கண்ட கண்ட பெண்களோட காலித்தனமா சுத்தணுமே. சின்னம்மா, கண்டபடி உளராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படி வா. இப்ப நீ யார காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார காதலிக்கிற? அழகு நிலையை நடத்துற அந்த காந்தனை. அவரை நான் காதலிக்கிறேனா? நிஜமாவா சொல்றீங்க? காதலுங்கிறது அதானா? ஆமாம்மா, இவ்வளவு நல்ல குணநிலை கொண்ட ஒருத்தன் அடையறதுக்கு பெண்கள் மத்தியில பலத்த போட்டி இருக்கும். நிச்சயமா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? எப்படியும் அவர் எனக்கு கிடைச்சே ஆகணும். அவர்கிட்ட இப்பவே போய் நான் உங்களை காதலிக்கிறேன்னு வாய் விட்டே சொல்லிடுறேன். பைத்தியம் பைத்தியம். காதலுக்கு புரோக்கர் கண்ணுதான். முதல்ல காதல வாயால பேசக்கூடாது, கண்ணாலதான் பேசணும். கண்ணால பேச முடியுமா? ஒரு மணி நேரம் வாயால உளறி கொட்டுறத ஒரே நொடியில கண்ணு உணர்ச்சியை சிந்தாம சொல்லி முடிச்சிடும். ஹலோ ஹலோ. மாஸ்டர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. Many more happy returns. Thank you. மாஸ்டர், ஒரு விஷயம், இங்க வரீங்களா? என்ன? தீபா, உனக்கு அற்புதமான கண்கள். இவ்வளவு அழகான கண்களை நான் பார்த்ததே இல்லை. உன் இமைகள் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கும் போது என் இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எங்கே என்னையே பாரு, நல்லா முடிச்சு பாரு. ஐயோ மாஸ்டர், கண்ணெறியுது. என்ன இது மாஸ்டர்? மருந்து. இந்த ஸ்டீம் பாத்ல உட்கார்ந்ததுல உன் கண்ணு எப்படியோ எஃபெக்ட் ஆயிடுச்சு. செல்லம்மா, இந்த மதுரக்கார பொண்ணதான் நம்ம காந்தனுக்கு கட்டணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்க தம்பியும் இத கெடுத்துறாம நீதான் பாத்துக்கணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இத ஒரு வழி ஆக்கிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னடா தஞ்சாவூரா சும்மாவே உட்கார்ந்திருக்க? இல்ல, இந்த மதுரை பொண்ணுக்கு அப்பா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்றாங்களே, இந்த குடும்பம் எப்படி நடக்குது? அந்த அம்மா பெரிய ஹெட் மிஸ்ட்ரஸா, நிறைய சம்பளம் வருதான் அம்மா சொன்னாங்க. இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு டான்ஸ் எல்லாம் ஒத்து வராதுங்க. வாத்தியார் அம்மாவாச்சே, ஒருவேளை டான்ஸ் தெரியும்னு நினைச்சு கேட்டேன். காந்தா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா. பொண்ணு குரல் குயில் மாதிரி இருக்கு. மடையா மடையா, பொண்ணு வாயை திறந்து ஒரு வரி கூட பாடல, அதுக்குள்ள குயில் மாதிரி எப்படி கண்டுபிடிச்சேன்? மட்டையா மட்டையா, அது ஊம குயில். கரெக்ட். குயில கொஞ்சம் சத்தம் போட சொல்லுங்க. அது ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. ஆம்பளைங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுங்க. காந்த மட்டும் இங்கே இருக்கட்டும், நீங்க 2 பேரும் வெளியில போங்க. பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. அத பாட சொல்லி நானே கேட்டுக்கிறேன். அப்பனா தனியா இருக்கிற ஏதாவது என்ன குரல் கொடு. வெத்தலை பொட்டி பாருங்களே, வெத்தலை பொட்டி. என்ன லெட்டர்? மதுரை பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்த செல்லம்மாவின் திட்டம். என்ன திட்டம்? ஏம்மா, உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. அடாடாடாடா, அம்மா மதுரை மீனாட்சி கணக்காவே இருக்கா. எங்க ஒரு பாட்டு பாடு. இருங்க, போய் சுதி போட்டு கொண்டா. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ, குடுக்கறேனே. இந்த விதவை மறுமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு வாழ்க்கையில ஒரு வைராக்கியம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு எண்ணம். நல்ல எண்ணம் தான். ஒரு அழகான விதவையை பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். யார் அது? என்னது? ஐயோ, ஐயா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. முடியாது, முடியாது. ஐயோ, ஐயோ, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, என்னை காப்பாத்துங்க. என்னாச்சு? என்னை காப்பாத்துங்க. என்ன? இத பாருங்க, இந்த ஆளு என்ன கையை பிடிச்சு இழுத்துட்டாரு. தஞ்சாவூர் இதே புத்தி. நீங்க வாங்க அப்படி. ஐயோ, நீங்களாமா? ஐயா, ஐயா, வேண்டாம்மா. ஐயோ. என்ன, ஆமா, இந்த ஆளு என்ன கையை பிடிச்சு இழுக்கிறாரு. ஓடியாங்க, காப்பாத்துங்க. வேண்டாம்மா, ஓடியாங்க. மாப்பிள்ளை, கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவங்க 2 பேரும் என்ன கையை பிடிச்சு இழுக்கிறாரு. அப்பா, இது நியாயமா?
மாப்பிள்ளை, நீங்களுமா? அங்கமா ஒண்ணு இல்ல. அச்சச்சோ, அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? இதாம நடக்கும். ஐயோ, உள்ளே செல்லமா. என்ன நடந்துச்சு? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. ஏனா அப்ப சித்தப்ப பிள்ளை எல்லாரும் ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன கைய பிடிச்சு இழுக்கிறானுங்க. ஒண்ணு பார்க்க வந்த மூஞ்சி முக கட்டிங்க பத்தியா? சரியான விவஸ்தை கட்ட. போங்க வெளியே. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இந்த தடவை நான் உனக்கு சொல்லித்தர வித்தையில அவன் விழறானா இல்லையா பார். அப்படி என்ன வித்தை? அதுக்கு மூடி திறக்கும் மோகனம்னு சொல்லுவாங்க. மூடி திறக்கும் மோகனமா? அப்படின்னா? அப்படின்னா மூடி மஸ்தா சாதாரண ஒரு மாங்காயே கூடையை போட்டு மூடி திறந்தா மந்திரம்னு ஒரு மயக்கம் வரும். அதே மாதிரி மண்டையின் மேனியையும் மூடி திறந்தா ஒரு மயக்கம் வரும். அந்த மோக முற்றுகையில முனிவன் கூட தவம் கலைஞ்சிடுவான். உன் காந்த ஏமாத்திரம். அதை சீக்கிரம் கத்து கொடுங்க சின்னம்மா. சந்திரன்ல களங்கம் மாதிரி பெண்கள் முகத்துல இந்த முகப்பரு. இந்த முகப்பரு எதனால வருது தெரியுமா? உஷ்ணத்தினால வருதுன்னு டாக்டர்கள் சொல்லலாம். பட் இந்த உஷ்ணம் எதனால வருது தெரியுமா? மோகத்தினால வருது. மோகம்னா என்ன சார்? மோகம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆனந்த போதை. முகப்பரு வராம தடுக்கணும்னா அந்த நினைவை தள்ளணும். அது எப்படி சார் தள்ளுறது? மோகம் வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல நடந்த ஒரு சோகத்தை பத்தி நினைச்சுக்கணும். சார், அப்படி ஒரு போதைய நீங்க அனுபவிச்சதுண்டா? ஓ, அனுபவிச்சிருக்கேனே. ஐ மீன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மாஸ்டர்? ஒண்ணுமில்ல, இது அடிக்கடி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. என் பெல்ட் கொடுக்குறேன், போட்டுக்கோ. மாஸ்டர், இத உங்க கையாலேயே போட்டு விடுங்க. நோ நோ நோ, நான் ஏகபத்தினி வருவேன். இன்னொரு பொண்ணை தொட மாட்டேன். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போகுது. அதுக்காகத்தான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? தஞ்சாவூருக்கு போறதுக்கு தான் தயாராகிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கோயம்புத்தூர் பொண்ணையும் மதுரை பொண்ணையும் தள்ளி வச்சுட்டு தஞ்சாவூர் பொண்ணுகிட்டே கொண்டாந்து நிறுத்திட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. சரி சரி, நேரமாச்சு, புறப்படலாம். நேரமாச்சு, எங்களுக்கு தெரியும். நாங்க புறப்பட்டுக்கிறோம். நீ எங்க கூட வரல, அது தெரியுமா உனக்கு? என்னையே வேண்டாங்கிறீங்க? அதான் தஞ்சாவூர்காரன் சாமர்த்தியம். உன்னை பத்தி எனக்கு தெரியாத? நீ தஞ்சாவூர், நானும் தஞ்சாவூர். இது நடக்க வேண்டிய கல்யாணம், கெடுக்க வேண்டியது இல்ல. அதனால நீ இங்கேயே இரு. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பொண்ணை முடிக்க பாக்குறீங்களா? ஆண்டவனா பார்த்து இதை நிறுத்துவான். நீ இப்ப சொன்னது என் காதுல விழல. நல்லா தஞ்சாவூர் எரும மாடு கழனி குடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ரகசியம் பேசுறீங்க ரெண்டு பேரும்? தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஒரு தில்லுமுள்ளு நடக்க கூடாது. இங்காமா நீங்க ஒண்ணு வந்த இடத்துல பேசி லவ் பண்ணிக்கிட்டு வயசாவல. என்னடா தஞ்சாவூரா? என்னங்க இந்த கிண்டல் கிண்டலாம் வச்சு நான் மீசை எகிறிடுடா. அறிவு கிட்ட தரமா மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் பொண்ணை கூட்டிட்டு வா. ஏழு கல்யாணத்தை நிச்சயப்படுத்துவோம். அவசரப்பட்டா எப்படி? இப்ப நிறைய கொண்டாடி உள்ள போயிருக்கிற. கொஞ்சம் நேரம் வேண்டாம். பிரசவமே இனிமேல் தானா? நல்ல தமாஷ். நான் தமாஷா பேசுறேன். உனக்கு என்ன சிரிப்புடி? உனக்கு என்ன சிரிப்பு? அதுதான் பொண்ணு. எப்படி பொண்ணு? என்ன மதுரகாரி பொண்ணை பிடிச்சிருக்கா? அவங்களா கல்யாணம் செய்துக்க போறாங்க. நல்ல தமாஷு, நல்ல தமாஷு. என்னங்க கூப்பிட்டீங்களா? வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னேன். வரஜா வரஜான்னு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். மீச, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் சம்சாரத்துக்கு ஒரு சைடு அவுட்டா? அதுக்கு காது நல்லா கேக்குங்க. அது காது செவிடு இல்ல. உனக்கு காது செவிடாங்கிறாரு. ஆஹா, எதுக்கு அவரு டவரா கேக்குறாரு? காஃபி ஆட்டுறதுக்கு. இதெல்லாம் எங்க தலை விதி. எல்லாம் இந்த அட, அம்மாவுக்கு காது கொஞ்சம் கேட்காதுன்னா பொண்ணுக்கு என்ன வந்தது? பொண்ணுக்கு காது நல்லா கேட்கும். ஏம்மா பொண்ணு, உன் பேர் என்ன? என் பேரு பிரேமா. என்ன பேரை நான் கேட்டா என் பையன் கிட்ட சொல்றேன்? சாரி, நான் கவனிக்கல. இப்போ உங்ககிட்டே சொல்றேன். என் பேரு பிரேமா. காது கேட்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப திருப்தி தானே? அது காது விஷயத்துல திருப்தியா? கண்ணுல ஏதோ கோளாறு மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மீச, குடும்பத்துல எல்லாருக்குமா சேர்த்து மொத்தமா ஹோல்சேல்ல ஒரே கண்ணாடியா? என்னங்கடா கோல்மால் குடும்பமா இருக்குது? திருக்கொட்ட கொன்னுடுவேன் உன்னை. சும்மா இருக்க கோயம்புத்தூர். இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் தான் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. காந்தா, பொண்ணு உனக்கு பிடிக்குதாடா? ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இவன் கண்ணுக்கு ஒரு பூர கண்ணாடியை மாட்டி விடணும். மாமியார்ட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள தொண்டை தண்ணி ஒத்திடும். பொண்ணு கிட்ட தண்ணி கேட்கணும்னா மூக்கு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு தான் கேட்கணும். இல்லன்னா மண்ணெண்ணெய்
வரும். மறுவாதிக்கு ஒரு காபி கிபி கிடையாதா? அடியான் ரெடி, சமைக்கணும். அடுப்பட்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. காபி எடுத்துங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? புது சமையல்காரரு. இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல சமையல்காரா இருந்தாரு. நேத்து தான் புதுசா ஆஞ்ச வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கேன். சமைக்கணும். இவாளுக்கெல்லாம் காப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் பையனோட தாயாருக்கு கேன்சர், பையனோட தோப்பனாருக்கு சித்தப்பிரமை, பையனுக்கு ரெண்டும் வந்துடும். நான் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டேனே, அவாத்துல இவெல்லாம் பொண்ணு கேட்க வந்தா, அவ அடிச்சு துரத்தி விட்டா. உண்மையா என்ன நடந்ததுன்னு கேட்டேன். என்னால ஒண்ணு கேட்க முடியாது. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சில பேரை பார்த்தே பிடிச்சிடலாம், சில பேரை காட்டி பிடிக்கலாம், சில பேரை கட்டித்தான் பிடிக்கணும். உன் காந்த கட்டி பிடிக்க வேண்டிய ஜாதி போல இருக்கு. கட்டி பிடிச்சா மட்டும் எப்படி காதல் வரும்? இத பாரு, இந்த நெருப்பு குச்சி இந்த பெட்டிக்குள்ள ஒன்னாத்தான் இருக்கு. இருந்தாலும் ஊமையாத்தானே இருக்கு. இத இப்படி மோதினா உடனே பத்திக்கிச்சு. அவ்வளவு இல்லையா? சரி சரி, மேல வா மேல வா மேல வா மேல வா, கைப்பிடி கரைச்சி பிடிச்சிட்டு வா. பிடி. என்னது சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. காலப்படி காலப்படி, குரு தானே, காலப்படி பரவாயில்ல. பிடி பிடி. அதான் அதான் அதான். ஐயோ, என்ன பண்றது? இன்னைக்குதான் மழை வரும், யார் வர வேணும்னு சொல்லிருந்தால இப்ப வந்து ஊனி என் கழுத்தறுத்த நான் என்ன பண்றது? இது வாட்ச்மேன் ஊர்க்கா யாராவது வாங்கல, 2 கட்டா. பின்னாடி பாருங்க, ஆளும் ஜாஸ்தி. நான் ஏன் பத்தி வருது, அப்புறம் உன்னை தொட முடியாது. கண்ணு, இந்த கட்சி பிடிச்சிட்டு வா, நான் காப்பாத்துறேன். கட்சி பிடி சொல்றேன், கட்சி பிடி காப்பாத்துறேன். காப்பாத்தோ. விஷயம் சொல்ல போறேன். என்னம்மா? அத கேட்டு நீங்க பூரிச்சு போறீங்க, அப்படியே என்ன கட்டி பிடிச்சுக்க போறீங்க. அப்படின்னா நீ அந்த கனகா வீட்டுக்கு போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்ல, நான் வேற ஒரு வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேற வீட்டுக்கா? என்னம்மா சொல்ற? அது சும்மா சொன்னா நல்லா இருக்காது மம்மி. அன்னைக்கு டாடி அந்தரங்கம் கதையை வேஷம் போட்டு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நானும் என் அந்தரங்கத்தை வேஷம் போட்டு சொல்ல போறேன். என்ன, இவளுக்கும் அந்தரங்கமா? என்ன வேஷம் போட போற? எப்படிமா வேஷம்? என்னம்மா புடவை கட்டிக்கிட்டு வந்து என்ன பயமுறுத்துறேன்? ஆமா, இன்னும் பூரிக்கிற விஷயம்னு சொன்னியே, என்ன அது? ஆமா, பூரிக்கிற விஷயம்தான். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் படிச்சவர், பண்புள்ளவர், பணக்காரர். அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன மம்மி, கட்டி பிடிப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி கண் கலங்குறீங்களே. நீங்க ஏன் கண் கலங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகி நான் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு நினைச்சுதானே அழறீங்க. அழாதீங்கம்மா, அவரே என்னோட இங்கேயே இருக்க சொல்றேன். இப்போ அது உங்களுக்கு சம்மதம் தானா? சந்தோஷமா சரின்னு சொல்லுங்கம்மா. அவ சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுமா. சின்ன பொண்ணுன்னு சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தா, நீ புடவை கட்டி சரியான பதில சொல்லிட்ட. அவ சம்மதிக்காட்டி என்ன, நான் சம்மதிக்கிறேம்மா. அம்மா, இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னா ஆத்திரப்படுவாங்க.
அம்மா கிட்ட சொன்னா ஆதரவு கிடைக்கும்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்பா ஆதரிக்கிறாரு. ஆதரிக்க வேண்டிய அம்மா நீ ஏம்மா அமைதியாயிட்ட? நீ பெத்த பொண்ணு வாழ போறது உனக்கே பிடிக்கலையா? எல்லா தாய்க்கும் தான் பெண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்குமாமே, உனக்கு ஏமா இல்ல? தீபா, உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும் தாம்மா எனக்கு ஆசை. ஆனா அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏமா நிறுத்திட்டீங்க? என்ன நடக்கும் சொல்லுங்க. நான் என்னமா சொல்லுவேன்? அடியும் வாங்கணும், அழவும் கூடாது அப்படின்னு ஆட. பட்டணத்துக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். அங்க ஏதாவது நடந்துச்சு, உட்கார்ந்துருக்காங்களே கோயம்புத்தூர் தஞ்சாவூர், இவங்களுக்கு பரவாயில்ல, தொடச்சுட்டு வந்துருவாங்க. நான் அப்படி இல்ல, மதுரைக்காரி, அப்படிதான் சொல்லிவிட்டேன். அம்மா, அவங்களா வர சொல்லிதான் உங்களை நான் கூப்பிடுறேன். எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. நான் வாக்குறுதி அளிக்கிறேன். போதுமா? அம்மா, உங்க மேல எனக்கு கோபம். உனக்குமா என் மேல கோபம்? பின்ன இருக்காதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகம் கேட்டப்போ இல்லேன்னு சொல்லிட்டீங்களாமே, ஏன் மம்மி அப்படி சொன்னீங்க? அதுவா, பின்னி வச்சா பிரிச்சு வச்சிடுவேன்னு ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனால்தான் அப்படி சொன்னேன். பின்னி வச்சா நான் பிரிச்சு வைப்பேனா? இதோ வேற ஏதாவது பேசு. ஹாய், சின்னம்மா வர சொன்னேன், வந்துட்டாங்க போல இருக்கு. எங்கம்மா போறது? என்ன அப்படி இருக்கு? சங்கீதமா இருந்தது, இப்ப சந்தேகமா இருக்கு. அம்மா இதோ வரேன். என்ன இவ, சின்ன குழந்தைன்னு பாலும் கொடுக்க முடியல, பெரிய மனுஷன் சோறும் போட முடியல. ஏங்க, என்னங்க இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன். என்னைக்கு வீட்டுக்காரியா வரப்போறேன். நான் சொன்னதை மறந்துட்டியா கனகம்? தீபா கல்யாணம் முடியட்டும். மக கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே தாய் வெளியேறா. அதே நேரத்துல நீ எனக்கு தர மாறே. அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க மனைவி இடத்தை காலி பண்ணணுமே. ஏன் காலி பண்ண மாட்டா? 13 வருஷங்களுக்கு முன்னால நாங்க 2 பேரும் செய்த உடன்பாடு. எங்க குழந்தை தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வர அந்தரங்கம். வெண்ணை இப்பவே நிரூபிச்சு காட்டுமா? தீபா, இங்க வா. என்ன போயிட்டு போயிட்டு வர, என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்லம்மா. தீபா, நீ உங்க அம்மா அப்படியே நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு வரப்போற மாப்பிளைய தீபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? வார்த்தை மாறக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கிறேன். தீபா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, புறப்படுமா. இது என்னம்மா கண்ணீர்? சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை கண்ணீர் தானே. இவன் என்ன சொல்லி போட்டான்னா, முதல்ல தஞ்சாவூருக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அது சொல்லல. அந்த மாம்பழத்துல ஒண்ணு நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். தஞ்சாவூருக்காரனுக்கு என்ன அல்ப புத்தி, வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? கோயம்புத்தூர்கார புத்தி உங்களுக்கு தெரியாது. வந்த உடனே என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா?
அந்த மாம்பழத்தை திருடி வச்சிருக்காரு. ஐயோ சத்தியமா சொல்றேனுங்க, வந்த இடத்துல நான் அப்படியெல்லாம் திருடுவீங்களா? மதுரகாரி நீ ஏதாவது எடுத்தியா? நல்லா கேட்டீங்களே, எங்களுக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாது. காந்தா, கண்ணை பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சு போச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு கணக்காவே இருக்கு. அட கண்ணை விடு, கலரை பாரு, கோயம்புத்தூர் கொடி எலுமிச்ச மழை மாதிரியா இருக்கு. வந்த இடத்துல இந்த தகராறு விடாதீங்க. மதுரை கோயம்புத்தூர். அந்த கலையை பாத்தீங்களா? அசல் தஞ்சாவூர் கலை. வீட்டுக்குள்ள வந்து ஊரை தேடாதீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு எல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்குது. பொண்ணு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிருச்சுன்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். நீ சொல்லுமா தீபா? அழகா சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கல. என்னமா சொல்றேன்? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. பந்தியில வந்து உட்கார்ந்து பசிக்கலன்னு எழுந்து வந்த மாதிரி பார்க்க வர சொல்லிட்டு பிடிக்கலன்னு எழுந்து வந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன். இந்த நிக்கிறாளே, இவ பேச்ச கேட்டுதான் இப்படி செய்திருக்கணும். இவதான் உன்னை தூண்டி விட்டுருக்கணும். இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடக்காது. இப்ப இவளை கழுத்தை பிடிச்சு வெளியேற்ற. அப்பா, அம்மா சொல்லி நான் எதுவும் சொல்லல, நானா தான் சொன்னேன். இது நீயா சொன்னியா? ஏன் அப்படி? எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுப்பா, அவர் என்ன மட்டும் காதலிக்கலப்பா, இன்னும் எத்தனையோ பெண்களை காதலிக்கிறாரு. பல பெண்கள் கிட்ட தவறான தொடர்பு உண்டு. குடிப்பழக்கம், சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். நீ அழாத, வேற மாப்பிள்ளை பார்த்து. ஏய் ஜிம்மி, வீட்டுக்கே ராணி ஆகலான்னு பார்த்தேன். அது வீணா போச்சு. போட்ட திட்டம் பொசுங்கிடுச்சு. நான் வேதனையோட இருக்கேன், பிசில் அடிக்கிறியா? தீபாவுக்கும் காந்தனுக்கும் எவ்வளவோ சாகசத்தோட காதல வளர்த்தேன். கடைசியில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி என் திட்டத்தை கவிழ்த்துட்டாளு கழுத. சிங்காரிச்சு கூட்டிட்டு போய் மூக்கறுத்த கதையா எங்களை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திட்டேடா. நீ என்ன தலை குனிஞ்சு நிக்கிற? சின்ன பையன் உன் பேச்சை கேட்டு போட்டு பொண்ணு பார்க்க நாங்க வந்தமே, எங்களை சொல்லணும்டா. சும்மா அவன் ஏன் திட்டுறீங்க? சின்ன பையன், அந்த பொண்ணு பார்த்து இவனை சிரிச்சிருக்குது. சரி, இவன் காதல் நம்பி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். இல்ல, அவ என்ன காதலிச்சது உண்மை, கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை, உங்களை எல்லாம் பெண் பார்க்க வர சொல்லுது உண்மை. நாங்க அங்க கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வந்தமே, அது மட்டும் பொய்யங்கிறியா? எல்லாமே உண்மைதான். ஆனா இதுல எங்க பொய் இருக்குன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்காம இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர மாட்டேன். ஒன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். பிரியமா சுத்தி வந்த என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டே, தோல்ல கடந்ததை எடுத்து கால்ல போட்டு மிதிச்சுட்டே. அதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? சொல்லு, சொல்லு. ஏன் பேசாம இருக்க? ஏன் பேசாம இருக்க? நினைவு இருக்கா? நம்ம காதலை பொறுத்தவரையில தொடங்கினது நீ, தொடர்ந்ததுதான் நான். உன் இதய கதவு நான் தட்டி திறந்ததில்லை, தானா திறந்தது. வாசலோடு போய்கிட்டு இருந்த என்ன வாங்கன்னு கூப்பிட்டு வந்த அப்புறம் வழி வரிச்சு ஏறியே. அதுக்கு சாதாரண குற்றத்துக்கு கூட சாட்சியெல்லாம் வச்சுதான் தண்டனை கொடுப்பாங்க. நீ விசாரணை இல்லாமலேயே தூக்கு தண்டனை கொடுத்துட்டே. இது நியாயமா? இது நியாயமா? நீ வேண்டாங்கிற அளவுக்கு நான் என்ன குற்றம் செஞ்சுட்டேன்? நான் என்ன குற்றம் செஞ்சேன்? மிஸ்டர், இது சாப்பிட இடம், சண்டை போட இடம் இல்ல. தீபா, என்னம்மா கலவரத்தோட ஓடி வர்ற? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல.
தீபா, ஹோட்டலில் சந்தித்து கேட்டேன், வாசலில் சந்தித்து கேட்டேன், இப்பொழுது உன்னை வீட்டிலேயே சந்தித்து கேட்கிறேன். நீ ஏன் என்னை வேண்டாம் என்கிறாய்? அதை தெரிந்து கொள்ளாமல் உன்னை நான் விடப் போவதில்லை. காந்தன், நீ போய் தீபா கூப்பிடுற அந்த பையனை கூட்டிட்டு வா. நினைச்சேன் புள்ளையாண்ட ராவகாலத்துல விட்டு கொடுக்கறானே. தீபா, அந்த பையன் உன்னை ஹோட்டல்ல சந்திச்சானா? சொல்லு. பிடிக்கலன்னா பேசாம போக வேண்டியதானே? காரணத்தை தெரிஞ்சுக்கிறேன். உன்னை கண்ட இடத்துல விரட்டுறானா? வரட்டும், காலி பையன், பேசிக்கிறேன். பாப்பா, அது அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன முற்றுகை? முதட்டளவுல தான் என்ன பிடிக்கலன்னு சொல்றான், உள்ளத்தால என்ன விரும்புறான். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு போகத்தான் வந்திருக்கேன். அந்த உண்மைதானே தீபா என்கிட்ட சொல்லிட்டா. நீ குடிகாரனா, காலி பயலா, ஒருத்தி மேல உயிரை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் பெண்களோட தவறான முறையில் தொடர்பு வச்சிருக்கிறவனா? நான் குடிகாரனா? ஊர் பெண்களோட தவறான தொடர்பு வச்சிருக்கேனா? நிரூபிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது உன் வேலை. உங்க பொண்ணு சொல்ற சாட்சியை வச்சுட்டு என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க. விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க. வேணும்னா தாண்டா விசாரணை. முதல்ல வெளியே போ. நோ, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்க மகளை விட்டு நான் போக மாட்டேன். தப்பையும் பண்ணிட்டு தர்க்கமா பண்ணிட்டு இருக்கேன். Get out. No, I am not going out. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். தீபா, பொய்யா ஒரு வழக்கு போட்டு புதுசா ஒரு குற்றவாளியை உருவாக்கிட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்காகவே நான் தப்பு செய்ய போறேன், முடிக்க போறேன், கண்ட கண்ட பெண்களோட சுத்த போறேன். No one can stop me. அழகு நிலையத்தின் ஆண்டு விழா அழைப்பிதழ் காந்தன் அனுப்பியிருக்காரு. இதுக்கு போலாமா வேண்டாமா? Hey, you and you and you, believe me. குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். என்னை பற்றி இவள் ஏது சொன்னாலும் நம்புங்கள் நீங்கள். நான் செய்த பாவம் காதலித்தது தான், நம்புங்கள் நீங்கள். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள் நீங்கள். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். சீதையை ராமன் தீனில் இறக்கி சோதனை செய்து விட்டான். இங்கு ராமனை சீதை சோதனை செய்து ராவணனாக்கி விட்டாள். சட்டம் திருடனை உற்பத்தி செய்தால் தர்மம் என்ன செய்யும்? தர்மம் என்பது உண்மையில் இருந்தால் அவளுக்கு நீதி சொல்லும், அவளுக்கு நீதி சொல்லும். குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். கோழி குஞ்சு ஒரு யானையை தின்றதாம், நம்புங்கள் நீங்கள். நானும் நீயும் பழகிய வகைக்கு சாட்சியம் ஒன்றல்லவோ. நான் அதில் ஒன்று, நீ அதில் ஒன்று, தெய்வமும் ஒன்றல்லவோ. தெய்வ
கோபம் வராது நீ சொல்ல மாட்டாய் நான் அதில் என்ன செய்ய செய்வேன் தவறுகள் பாவங்கள் எல்லாம் இனிமேல் ஊரறிய குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றலாம் நம்புங்கள் நீங்கள் கோழி குஞ்சு ஒரு யானையை ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கத்தான் நான் உங்க மேல பழி சொன்னேன் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் இந்த காரணத்தினாலதான் தீபா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. இப்பதான் இவங்க பிரச்சனையே எனக்கு புரியுது. இப்ப தீபாவுக்கும் காந்தனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா தீபா அவருடைய அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி ஒன்னா சேரணும். யாராவது எதனா யோசனை சொல்லுங்க. முந்திரி கொட்டை கோயம்புத்தூர் கிட்ட ஐடியா கேட்டா கொட்டும். பேசாத ரெண்டு பேரையும் பேச வைக்கணும்னா எங்க ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு குடுகுடுப்புக்காரன் இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்த விஷயத்த சொன்னா குடுகுடுன்னுவான். உடனே ரெண்டு பேரும் கூட்டிடுவாங்க. அவனை கூட்டிட்டு வந்து குடுகுடுன்னு வேண்டியதுதானே. அதுல ஒரு வில்லங்க இருக்க. என்ன? அவன் செத்து 10 வருஷமாச்சே. பேசாம என்ன கொண்டு போய் அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்த்துருங்க. நான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துறேன். போதுமே. இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. நீ போய் சேர்ந்தேன்னா தனித்தனி வீட்டுக்கே போயிடுவாங்க. எனக்கு ஒரு யோசனை. என்ன இப்படி பண்ணலாமா? என்ன? ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோம். நான் ஐடியா சொல்றேன். ரெண்டு பேரும் கரண்டியால சாப்பிடுறவங்களா இருக்கிறதுனால தானே கையை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேசாம கரண்டியை பிடிங்கிட்டா எல்லாரும் விளங்குறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. நீ குழப்பறதுக்குன்னே உதாரணம் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா தீபாவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா வேலைக்காரங்க உதவியே இல்லாம சில நாள் தங்க வைக்கணும். அதுக்கு வழி காந்தன் தீபாவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடணும். மறைச்சு வச்சுட்டு தீபாவளுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு லெட்டர் போடணும். எப்படி லெட்டர்? நீங்கள் உங்களுடைய மகளை உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் ரூபாய் 50,000 பாம்பன் காட்டில் இருக்கும் பாழடைந்த பகதூர் பங்களாவிற்கு வர வேண்டும். நாங்கள் வரும் வரை அங்கே காத்திருக்க வேண்டும். இது விவரம் உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரிந்தால் உங்கள் மகள் பிணா. இப்படிக்கு வழிப்பறை கொள்ளை தலைவன் வஜ்ரவேலு. முந்திரி கொட்டை இந்த வழிப்பறி கொள்ளக்காரன் வஜ்ரவேலு அவனை உனக்கு தெரியுமா? நான் தான் வஜ்ரவேலு. என்ன இதெல்லாம் வெறும் நாடகம் தானே. இந்த கொள்ள கூட்டத்துல ஒருத்தியா நம்ம செல்லம்மா தான் நடிக்க போறேன். நடிப்பா என்கிட்ட விடுங்க. நான் அதை மாத்தி கட்டிடுறேன். முந்திரி கொட்டை அதுல கள்ள பார்த்து வேஷம் வருமே அதை எனக்கு கூட நான் நல்லா நடிப்பேன். ஐயோ அல்பமே. இந்த நாடகத்துல உங்களுக்கு ராஜபாட்டு வேஷமே நான் தரேன். அந்த பகதூர் பங்களாவில தங்குதர தன் பொண்டாட்டியோட தனியா வந்து தங்க போற. அப்ப நீங்க தான் கணக்காவை எங்கேஜ் பண்ணணும். கணக்காவை எங்கேஜ் பண்ணி தூள் கலப்பறம் பார். இப்பவே போறேன் கணக்காகிட்ட. ஐயோ என்னங்க இப்ப போற? நில்லுங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்களே நீங்க திரும்பி வருவீங்களா? என் தலைவிதி திரும்பி வந்து தொலைக்கணும். டோன்ட் வரி மதுரக்காரி. இங்க ராஜபாட்டு போடுறதுக்கு யாருக்கும் யோகியதையே கிடையாது. என்கிட்ட கொடுத்தானுங்க அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். ஆமா இந்த நாடகத்துல நீங்க என்ன வேஷம்? பப்புன் வேஷமா? அதை விட கஷ்டமான வேஷம் காவல் சேவகன். பொருத்தமான வேஷம் தான். அப்படி என்னத்த காவல் காக்க போறீங்க? அங்க பாரு சார். அந்த பெரிய ஜோடி ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இந்த சின்ன ஜோடி ஒன்னா சேர முடியும். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் பேசிக்கலாம். ஆனா தொடக்கூடாது. 6 அடி விலகி நிக்கணும். 6 அடி. 6 அடியா? அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. ஒண்ணு பண்ணலாமே 6 அங்குலம்னு வச்சுக்கலாமே. இந்த வாச்சா புள்ளி அடிக்க. சரி போ. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 5 அடி. 5 அடி. 1 2. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. தீபா பத்தி தகவலே கிடைக்கல. டேய் இங்கதான் தகவல் கிடைச்சிருக்க. உங்கள் அருமை மகள் தீபாவை தேடி அலைய வேண்டாம். அவள் என் கைவசம் இருக்கிறாள். உங்கள் பெண்ணுக்கு விலை 50,000. அந்த பணத்தோடு பாம்பன் காடு பகதூர் பங்களாவிற்கு வந்தால் பெண் கிடைப்பாள். அந்த பங்களாவிற்கு பெண்ணின் தாயும் தந்தையும் தவிர பிறர் வரக்கூடாது. இது விவரம் ரகசியம். இது வெளியானால் மறுகணமே உங்கள் மகள் பிணமாவாள். யாரா இருந்தாலும் சரி உடனே போலீஸ் போன் பண்ணி என்ன செய்யணும் பாரு. பொண்ணத்தான் கூட்டிட்டு வரணும். பணத்தை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அவனே எழுதிருக்கானே. நானும் கூட வரேன். நான் ஒண்ணு பிக்னிக் போகல. அதனால யாரும் வர வேண்டாம். என் பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு துடிப்பு இருக்காதா? கூட்டிட்டு வந்த பிறகு பாத்துக்கலாம்.
ஊக்கத்தொகை 50,000. இத வாங்க அவர் வரணுமா? இதான் பணமா? பொண்ணை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க. யோ பெரிய மனுஷன், வியாபாரத்துல தான் பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க. இது வழிப்பறி. பணம் முதல்ல, பொண்ணு அப்புறம். அது திரும்பி போறதுக்கு செலவுக்கு வச்சிருக்கிறேன். இங்க திருட்டு பயம் அதிகம், அதனால என்கிட்ட இருக்கு. என்னையா பாட்டில் கொண்டாந்துருக்க? நான் போதைக்காக குடிக்கிறது இல்ல, போற உயிரை நிறுத்துறதுக்காக குடிக்கிறேன். என் உயிரை எதிர்தான் இருக்கு. எல்லாருக்கும் உயிர் கூட்டுல இருக்கு, உன் உயிர் பாட்டில் இருக்கு. பேசிட்டு நிக்காத, பணத்தை வாங்கிட்டேன், பொண்ணை கொண்டா. கொஞ்சம் இரு, இப்ப வரும். அசஞ்சா சுட்டு பொசுக்கிடுவேன். ஏயா பெரிய மனுஷன், உன் பின்னாலேயே சிஐடி வர சொல்லிட்டியா? பொண்ணை கூட்டிட்டு போன உடனே எங்களை எல்லாம் போலீஸ்ல மாட்டி வைக்க ஏற்பாடா? ஏய் பொம்பளை, யார் நீ? நான் அவர் மனைவி. என்னையும் இங்க வர சொல்லி உங்க கூட்டத்தை சேர்ந்த வஜ்ரவேலு போன் பண்ணி இருந்தாரு. போன் பண்ணது உண்மைதான். ஆனா நீதான் அவர் கொண்டாட்டிங்கிறத நான் எப்படி நம்புறது? அவர் என் கணவர் தாமா. அது உன் பொண்டாட்டியா? உங்களை பார்த்தா புருஷன் பொண்டாட்டியா தெரியல. இது சிஐடி தான். இல்லம்மா, நான் சொல்றது நம்பு. அவர் ஒத்துக்கல, நான் எப்படி நம்புறது? நீங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி தாங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பதான் உன் பொண்ணு வரும். என்னங்க, நீங்க என் கணவர்னு ஒத்துக்கிட்டாதான் தீபா நமக்கு கிடைப்பா. இந்தாம்மா, என் மனைவிதான். நான் நம்ப மாட்டேன். இஷ்டம் இல்லாம அவர் ஒத்துக்கிறாரு, அதை கேட்டு நீ மகிழ்ந்து போற. உண்மையான புருஷன் பொண்டாட்டியா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. இதுல ஏதோ சூது இருக்கு. வாங்க, உங்க 2 பேரும் இந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போறேன். உண்மையிலேயே நீங்க புருஷன் பொண்டாட்டி தாங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்க பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைப்பேன். புரியுதா? என்னங்க, அந்த கொள்ளைக்காரி என்னன்னு சொல்லிட்டு போறாளே, அதுக்காக சொந்தம் கொண்டாடலான்னு பாக்குறியா? இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. நம்ம திட்டத்தோட முதல் கட்டம் வெற்றி. எப்படி? தீபாவோட அப்பா தீபாவோட அம்மாவை பார்த்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டேன். நீ போன காரியம் வெற்றி. இங்க பாரு, இந்த 2 பசங்களும் அடிக்கிற லூட்டி சகிக்க முடியல. இவன் டாக்டரா வேஷம் போட்டுட்டு வரான், பீட்டிங் பாக்குறான்றா ராஸ்கல். அப்படியா? எப்படி பீட்டிங் பார்த்தேன்? அதெல்லாம் அவன்கிட்ட கேட்காத. அவன் விவஸ்தை கட்டவன், திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவான். எங்க அப்பாவும் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்களா? செல்லம்மா, எங்க அப்பா பெண் கையை கட்டுற பழக்கத்தை விட்டுட்டாரா? அது என்ன பழக்கம்? எங்க அம்மா மேல கோவம் வரும்போதெல்லாம் அவர் அப்படி கட்டுவாரு. அத பார்த்து அம்மா அழுவாங்க. அப்படியா? தஞ்சாவூரார, இதுக்கு என்ன வழி? நீ என்ன பண்ற? அவர் பின்கையை கட்டினார்னா உனக்கு உன் காதலர் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அவர் கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. சிச்சி, முதல்ல கன்றாவி அவர் கொள்ளைக்காரி வேஷம், இப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் நான் காதல் பண்ற வேஷமா? தஞ்சாவூர் சுத்த லோ கிளாஸ் ஐடியாவா இருக்கே. கேட்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் ஐடியாவெல்லாம் இருக்கும். நான் சொல்ற மாதிரி செய்ய, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படியா? நாளைக்கு வச்சுக்கிற லவ் சீன. ஆமா, நம்ம கோயம்புத்தூரார் என்ன ஆனாரு? கோயம்புத்தூர்காரர் என்ன இருந்தாலும் கெட்டிக்கார மனுஷன் தான். அவர் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தார். கனகா தங்கதுரையை பார்க்க பகதூர் பங்களாவுக்கே போயிருப்பா. அவர் தான் சாமர்த்தியமா அவளை பாதி வெளியில மடக்கி ஒரு ஹோட்டல் எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ மரகதம்மா அவங்க பக்கத்து ரூம்லயே இருக்காங்க. என்ன ஒருத்தர் பத்தினியாவே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் இங்க வந்து வச்சுக்கிட்டோம். உன்னை பத்தினி அவர் வச்சுக்கிட்டோம். பார்ட் டைம்ல கொஞ்சம் என்ன கவனிச்சா போதும். பார்ட் டைம் தானே? எவ்வளவு பணம் தருவீங்க? பணமா? இந்த மூக்குக்கே 30,000 ரூபாய் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் குண்டு மல்லி மாதிரியா இருக்குதே. யாருமே இவன் தான் உன் புருஷனா? ஐயோ, என் தம்பி. நம்ம ஜம்புவும் மாயாண்டியும் வந்துட்டாங்க. நீ போ, காஃபி உண்டா? ஓட்டு இருந்தா பத்தினியோட கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ண முடியாது. ஹலோ, யாரு? கோயம்புத்தூர்காரரா? கோயம்புத்தூர் நான் தான் கோயம்புத்தூர்காரன். போட்டா. ஹலோ, என்னங்க முதல்ல பேசுறது யாரு? என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா?
அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப மரியாதையா சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி யாரு? நானா அவளா? பொண்டாட்டி தானே பேசுறேன். அவளேதான். என்னது அவளா? ஏங்க, நான் உயிரோட இருக்கும்போதே அவதான் உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆஹா, இங்க சொன்னேன். என் ஒய்ஃப் மெட்ராஸ்ல இருந்து ட்ரங்கால்ல பேசுறா. நீ சிரிக்காத, நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப கிளுகிளுகிளுகிளுன்னு இருக்கும். என்ன கிச்ச கிச்சா பண்ற? கொஞ்சம் விட்டா மடியிலேயே சாஞ்சிடுவ போல இருக்குது. ஐயோ, முதல்ல மீனாட்சி, அவ இவங்க மடியில சாஞ்சிருந்து என்னத்தையோ குடுக்கறானாமே. ஏண்டி, என்ன தெரிய குடுக்கறே? ஐயோ, இங்க குடுக்கறது ஆம்பளை பத்தினியோட தம்பி. இந்த வம்பல இருக்கு, நீ வச்சுட்டு போப்பா. நீ போ. இங்க பாருங்க, அங்க ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு, நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், ஜாக்கிரதை. இப்படிதான் என் பொண்டாட்டி. போற இடம்லாம் போன்ல தொலைப்பா. எனக்கு பச்சை மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி உடம்பெல்லாம் எரியும். கனக், மூக்குக்கு உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னேன்? 30,000. இந்த கன்னத்துக்கு தனியா 50,000 ரூபாய் ஒதுக்கலாம். லிப்ஸ், அதாவது உதடுகள், அதுக்கு 1,00,000 ரூபாய் தரலாம். இது ஒரு 1, இது ஒரு அரை, அது ஒரு 30. 1,80,000 ரூபாய். மார்வாடி கிட்ட கடை வாங்கின மாதிரியே இல்ல. இந்த உடம்புக்கு என்ன தரலாம்னு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன். தொகை தெரியவே இல்லை. நீங்க என்ன கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா சொன்னதை கரெக்டா கொடுத்துடணும். இல்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? கட்டி தூக்கிடுவேன். ஐயோ, அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவர் எனக்கு நம்பிக்கை ஏற்படல. அந்த பொம்பளை சிஐடியா இருந்தா எங்க கதி என்ன ஆகுறது? சரிதான், உனக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்குள்ள என் உயிரே போயிடும். நீ பாட்டு கூட்டிட்டு போயிட்ட, நான் பூரா பட்னி, உதவி கேட்கறது கூட வழி இல்ல. இந்தம்மா, அலமாரியில அரிசி பருப்பு பாத்திரங்கள்லாம் இருக்கு. அடுப்பு மூட்டு ஆக்கி போடு, புருஷன்னா சாப்பிடட்டும். ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமில்ல? நல்லா தெரியுமா? சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு. என்னையா முறைக்கிற? புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கட்டில் சுகம் மறந்து போனாலும் வட்டில் சுகம் மறந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. என் சந்தேகம் நீங்கணும்னா இந்த பொம்பளை சமையல் பண்ணி போடணும், அதை நீ சாப்பிடணும். அப்புறம் தான் உன் பொண்ணு வரும். நான் சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன் சேவை செய்யலாம் நினைக்கிறியா? இந்த மாதிரி சின்ன உதவிகளை செய்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறத மறக்கடிக்கலாம்னு பாக்குறியா? அடிச்சவங்க வேணா மறக்கலாம், அடிப்பட்டவன் மறக்கவே மாட்டான். அது எவ்வளவோ பெட்டர். நீ என்ன சுற்று. எங்க ஐநாரத்தான் நான் ஐயனாரத்தான் இல்ல, ஐயனாரத்தான் இல்ல. ஆமா, பெரிய மனுஷன். அப்புறம் ஏன் பின்னால கையை கட்டினா? அது என் பழக்கம். அதான் எங்க ஐநாரத்தான் பழக்கமும். என்ன சொல்ற நீ? இல்ல பெரிய மனுஷா, எங்க ஐநாரத்தான் நான் காதல் பண்ணணும்னா அவர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு. அதான் இப்படி உன்ன மாதிரி பின்னால கை கட்டுவாரு. நானும் இப்ப வந்து உன்னை கட்டினேன், அதே மாதிரி கட்டிக்குவேன். இப்ப நான் அத்தான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் இனிமே ஜென்மத்துக்கு கைய பின்னால கட்ட மாட்டேன். கட்ட மாட்டியா? கட்ட மாட்டேன். விட்டுட்டியா? விட்டுட்டேன். ஒரே ஒரு தரம் கட்டு. விட்டுட்டேன். ஆள விடு. இந்தா பொம்பளை, ஏன் என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்க? போய் சமையல கவனிப்போ. நான் சமைக்கிறது 10 நாள் கூட சாப்பிடாம அவர் இருக்காரு. ஆனா ராத்திரில குடிக்காம அவரால் தூங்கவே முடியாது. நேத்து கொண்டு வந்தது ராத்திரியே சாப்பிட்டாரு. இன்னைக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்ன, காளி கோயில் பக்கத்துல சாராய விக்கிற கண்ணை இருக்கான். அவங்கிட்ட காசு கொடுத்தா எப்பேற்பட்ட சரக்கையும் கொடுப்பான். காசு கொடு, வாங்கிட்டு வரேன். காசா? என்கிட்ட ஒரு நகை இருக்கு, உங்ககிட்ட தரேன். அதை வித்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு. மல்லிகா, என்ன மல்லிகா பேசாம இருக்க? சாப்பிடலாமா? நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருக்கு சாப்பிடலாம். பிரமாதமா இருக்கு மல்லிகா. வீட்டுல உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த காட்டுல இதை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்கலீங்க. என்ன செய்து போடுறேன்றது என்ன இருக்குது? செய்யற கையையும் அந்த பக்குவத்தையும் பொறுத்ததானே. போதும், உன கொஞ்சம் வச்சுக்க. இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க.
காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சேர்ந்த சீதையும் ராமனும் பிரிஞ்சாங்க. பிரிஞ்சிருந்த ராம 2 பேரும் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துட்டீங்களா? ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். இவ்வளவு நேரம் அந்த கொள்ளக்காரி ஜன்னல் வழியை நம்மளை பார்த்துட்டு இருந்தான். அவன் நம்மளோட நடிச்ச நீயும் சோறும். நிறுத்துங்க. இந்த எச்சல் சோறுதான் எனக்கு இருக்கிற மிச்சம். அதையும் எரியணும்னா தாராளமா எரியுது. பொண்ணை கொடுக்கிறேன்னு வர சொல்லி இந்த பாழுங்காட்டுல என்ன பணமா புதைக்கிற திட்டம் போட்டானுங்க. பிடிக்கிறது கொண்டு இல்லாமே குறவளையே நெரிக்குது. அப்பா, அந்த காளி கோயில் கண்ணங்கிட்ட இதை வாங்கறதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன். இந்த பரமா வாங்கினதோட சரி, இனிமே நீதான் போய் வாங்கிக்கணும். சரி சரி, சீக்கிரமா கொண்டு போய் கொடுமா. அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் பெரிய மனுஷன் என்ன சாஞ்சிட்ட? இந்த என் உயிரு ரொம்ப நன்றிமா. நன்றியே எனக்கு சொல்லாதையா, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. இதை நான் வாங்கி கொடுக்க முடியாது, எவ்வளவோ தகராறு பண்ணு. எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுக்கத்தான் வேணும்னு என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிராயா அந்த பொம்பளை. அந்த தொந்தரவு பொறுக்க முடியாம தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு இது சாப்பிடுற பழக்கம் உண்டு. இது சாப்பிடலன்னா ராத்திரில அவரால் தூங்கவே முடியாது. ஒரு பாட்டில் கொடுக்குறீங்களா? பணத்தை எடுங்க. பணம் என்கிட்ட இல்லையா. ஐ எம் வெரி சாரி. கடனுக்கு வியாபாரம் நான் செய்யறதில்ல, நீங்க போகலாம். உங்களை எல்லாம் சும்மா கூட்டிட்டு போக கூடாது. திறங்கையை கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம். கையை கட்டு. பொண்ணை கூட்டு வர போன வெறுங்கையோட வர கூட்டிட்டு வரலாம் ஐயா போனேன். வழியில அந்த கள்ளச்சாரையா விக்கிற கண்ணனை பார்த்தேன். அவன் அந்த பக்கம் போகாதே, போலீஸ் கெடுபடின்னு சொன்னான். ஏன், என்ன விஷயம்? ஒரு பொம்பளைய கைய பின்னால கட்டி போலீஸ்காரங்க எடுத்துட்டு போறாங்க. எது? கைய பின்னால கட்டி எடுத்துட்டு போறாங்களா? ஐயோ பாவம். ஐயோ பாவமா? பரவாயில்லையே, உனக்கு அனுதாபப்பட கூட தெரியுமா? முன்ன ஒரு சமயம் என்ன கூட கைய பின்னால கட்டி தெரு தெருவா போலீசார் எடுத்துட்டு போனாங்க. அதனால ஏற்படுற துன்பம் அவமானம் எனக்கு தான் தெரியும். இந்த பொம்பளையே அப்படி கூட்டு போனாங்க. அவ புருஷனுக்காக பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்ப போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அதுல என்ன பரிதாபம்னா, அவளை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏன், அவ புருஷன்கிட்ட போய் சொன்னா ஜாமீன் கொடுக்க மாட்டானா? போய் சொல்லலாம், ஆனா அவர் பொண்டாட்டிக்காக இறக்கப்பட்டு போவாரான்னு சந்தேகமா இருக்கு. ஏன், புருஷனுக்கு பாட்டில் வாங்க போய் தானே மாட்டிக்கிட்டா? அவளுக்கு ஜாமீன் கொடுக்க போகலன்னா அவன் புருஷனா மட்டும் இல்ல, மனுஷனாவே இருக்க முடியாது. அப்படியா? அப்ப புறப்படுங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் எதுக்கு? மாட்டிக்கிட்டது உங்க பொண்டாட்டி தான். அவளை போய் நான் ஜாமீன்ல எடுக்கிறதா? அடுத்த வீட்டு வழக்குன்னா அவசரமா தீர்ப்பு சொல்றீங்க. அதே வழக்கு உங்க வீட்டுல என்ன சைலண்ட் ஆயிடுறீங்க. நல்லா இருக்கியா உங்க நியாயம்? ஏன் பெரிய மனுஷா, ஈவு இறக்குங்கிறது உங்க அகராதில கிடையாதா? கொடுமைப்படுத்துற கொள்ளக்காரி, நீ ஈவு இறக்கத்தை பத்தி பேசுறியா? நான் கொள்ளக்காரி இல்லைங்க, நான் ஒரு வேலைக்காரி. உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தாங்களே, அவங்க வீட்டு வேலைக்காரி. எப்படியாவது உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பாடுபட்டோம். ஆனா உங்க பொண்டாட்டி போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கதை அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அந்த அம்மாவை போய் மீட்டுக்கிட்டு வாங்க.
பொண்டாட்டிக்கு புருஷன் ஜாமீன் கொடுக்கலன்னா வேற யாருங்க கொடுப்பா? என்னங்க இன்னும் யோசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் அவங்க பண்ணின பணிவிடைகளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறீங்க? நீங்க பார்க்காத ஒண்ண சொல்றேன். அன்னைக்கு குடிக்கலைன்னா உயிர் போயிடும் துடிச்சிங்களே, அப்ப நான் வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி வந்தது தெரியுமா? உங்க பொண்டாட்டி கழுத்துல மஞ்சளை கட்டிக்கிட்டு தாலியை கழட்டி கொடுத்தாங்க. அதை வித்து வாங்கிட்டு வந்தேன். என்னமோ நகை கொடுக்கலன்னு பெருசா கோவப்பட்டீங்களே, ஒரு பொம்பளை கழட்டி கொடுக்க கூடாத நகையவே கழட்டி கொடுத்துட்டாங்க ஐயா. பொண்டாட்டியால நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. யாவால தெரியுமா? உங்களால. அதுவும் உங்களை மாதிரியே பின்னால கையை கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? எல்லாமே சுத்துது. எனக்கு ஊத்தி கொடுத்தது யாரு? பையன் பையன் பையன். வெரி குட் பையா, வெரி குட் பையா. பையனா? பின்ன வேட்டியும் சுபாவும் போட்டுட்டா நீ பொண்ணுன்னு நான் ஏமாந்துருவனா? இந்த காலத்து ஆம்பளை பசங்க எல்லாம் பொம்பளைங்க கட்டுற புடவையில தான் சட்டையே தச்சு போட்டுக்கிறானுங்க. என் பையன் கூட அப்படிதான். கூட சந்தேகமா இருந்தா என் பொண்டாட்டி பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, போய் கேட்டுப்பா. ஏதோ சொல்லிட்டு இருந்தத பாதியில நிறுத்திட்டீங்களே, அப்புறம்? இந்த பாதியை குடிச்ச உடனே மீதிய சொல்லிடுவேன். தீபா இல்ல தீபா, தீபாவை சும்மா காட்டிய விளையாட்டுக்கு என் பையன் காந்தன் கடத்திக்கிட்டு போய் டிராவலர்ஸ் பங்களால ஒழிச்சு வச்சிருக்கான். அப்புறம் தூக்கமா வருது. சொல்லிட்டு தூங்குங்க. சொல்லிட்டு தூங்கவா, தூங்கிட்டு சொல்லவா? சொல்லிட்டு தூங்குங்க. பையா, தங்கதுரைய பார்க்க விடாம இந்த கனகா இல்ல கனகா, அவளை நான் எங்கேஜ் பண்ணிட்டேன். அந்த சிரிக்கி சொல்றாளாம் என்ன தூக்கல ஏத்துவேன். அவன் மூக்குக்கு 30,000 ரூபாய் வேணுமா, 3 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். கனகா எங்க? உள்ள இருக்க. அவன் வரதுக்குள்ள கொஞ்சம் ஊத்துட்டேன். ஃபுல்லா இருந்தா நல்லா விளையாடலாம். நான் ஊத்துறேன். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் செல்லம்மா செல்லம்மான்னுட்டு எங்க வீட்டுல வேலை செய்யறாங்க. அவ கள்ளப்பாட்டு வேஷம் போட்டுட்டு பாம்பன் காட்டு பங்களா, பகடூர் பங்களா இல்ல, அதுல தங்கதுரையும் அவங்க சம்சாரத்தையும் உள்ள போட்டு அடைச்சிட்டா. அவங்க 2 பேரும் கச்சமச்சு பேசி நேரம் ஒன்னா ஆயிட்டு இருப்பாங்க. இவன் இந்த கனகா இல்ல கனகா, தம்பி அவ போட்ட திட்டம் கோவிந்தாடா பையா, கோவிந்தா. எனக்கு ராஜபாட்டு வேஷம் கொடுத்தாங்க. ஸ்டெடி தம்பி, இப்படி உட்காரு. எப்படி நம்ம திறமையெல்லாம்? நான் சொல்றேன், முதல்ல தூங்கு. நான் தூங்குறேன்னு சொன்னா சொல்லுன்ற, சொல்றேன்டான்னா தூங்குறேன்டான்ற. ஜிம்மி, இந்த ராஜபாட்டன் கள்ளப்பாட்டன் நடத்தின நாடகத்தை கேட்டியா? கேட்டேன். இப்பதான் நம்ம பாட்டை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வரட்டுமா? நான் உங்களை கூட்டிட்டு பாம்பன் காட்டு பகதூர் பங்களாவுக்கு போறேன். நீ பக்கத்துல இருக்க டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போ. அங்கதான் தீபா இருக்கு. கனகா, நீ எங்க எப்படி? அது இருக்கட்டும், நீங்க எங்க எப்படி? என் மனைவி ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டா, அவளை மீட்க போறேன். வெட்டி எரிய போறேன்னு சொல்லிட்டு வேலி பூட்டு காட்டு ஏற்பாடு நடக்குது போல இருக்கு. கனகா, என் மனைவியை இதுவரைக்கும் கள்ளிச்செடி நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஒரு முள்ளக்கொடின்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓ, திடீர் ஞானோதயமா? நீங்க தாராளமா உங்க மனைவியோட சேர்ந்து வாழலாம். நான் தடுக்கல. எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. உனக்கு எதுக்கு நான் வழி சொல்லணும்? என் கூட வாழ்ந்திருக்கீங்க, மனைவி ஆட்டிக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு வழி சொல்லுங்க. வழி சொல்லலன்னா வழக்கு போடுவியா? வழக்கு போட்டுட்டு வாய்தாவுக்காக காத்துட்டு இருக்கிறது என் வழக்கம் இல்லை. இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்த போடுங்க. இதுல விவரம் எதுவும் இல்லையே. உங்க சொத்துல எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை பின்னால எழுதிக்குவேன். பேசாம கையெழுத்து போடுங்க. முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்துக்க.
என்ன இதெல்லாம்? என்னால முடிஞ்சது. கையெழுத்து போட போறீங்களா இல்ல கைத்தல தொங்க போறீங்க? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். அனுபவம் இல்லாம பேசுறீங்க. தொங்க போறது உங்களுக்கு புதுசு, ஆனா எனக்கு பழசு. நீங்க கையெழுத்து போடல, தூக்கில போட்டுடுவேன். தூக்கில போட்டுடுவேன். தீபா, கனகாவோட ஆணை உன்னை கட்டி போடணும். நான் என்னோட ஆசை கட்டி பிரிக்கணும். சொன்னதை செய்ய தவறுனா சாவு உங்களுக்கு நிச்சயங்கிறதுல இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சம்மதிக்க போறீங்களா இல்ல பிணமாக போறீங்களா? என்னுடைய நாணயத்துக்கு பரிசா கிடைச்சது என்னுடைய சொத்து. அதை ஒரு நடத்த கெட்டவளுக்கு அர்ப்பணிக்க நான் தயாரா இல்லை. அப்போ நீ துடி துடிச்சு சாக தயாராயிட்ட. நானே எதிர்பார்க்கல. நீ தொங்க போற கடைசி நேரத்துல உன் மனைவி உனக்கு தோள் கொடுத்திருக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் அவன் உன்னை தாங்கிட முடியும்? என் உயிர் போற வரையில் என் புருஷன் உயிரை காப்பாற்றே தீர்வேன். வேண்டாம் மல்லிகா, என்ன விட்டுரு. அவனுக்கு செய்த பாவத்துக்கு தண்டனையா ஆண்டவனா பார்த்து கொடுத்தது. என்ன தாங்கிட்டு நிக்காதே, விட்டுரு. இது உங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்லைங்க, ஆண்டவன் எனக்கு வச்ச சோதனை. என் கடைசி மூச்சு இருக்கிற வரையில் உங்களை விட மாட்டேன். பாத்தியா, உன்னை கொல்ற பாவம் முழுக்க முழுக்க என்னத்தான் தேரும்னு நினைச்சேன். இப்ப அந்த பாவத்துல பண்டெடுத்த உன் மனைவியும் வந்திருக்கு. உன்னை தூக்கி சுமக்கிற உன் மனைவி துவண்டு விழ போறா. அவ பார்வையிலே நீ துடி துடிச்சு சாக போற.
புதுமுகமே சிறு மதுக்குடமே நான் புரிந்து